Yogi sir, now okay? I'm all Okay, right. okay, okay. Okay, thank you. Okay, first ஒரு டெஸ்டிமோனி பார்த்துட்டு கொஸ்டின் செஷனுக்கு வரேன் நவீன்குமார் சார். ஓகே, எம்எஸ்டி சத்யராஜன் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எனக்கு 15 வருடத்துக்கு மேலாக ரத்த மூலம் இருந்துச்சு மேடம். அதுக்கு எனக்கு மோஷன் போறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். போறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தமாவே வரும். ரத்தமாவே வரும். பாத்ரூம் போனா 1/2 மணி நேரம் உட்காந்துருவேன். உட்காந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுத்த எழுந்துச்சு வருவேன். அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்கு இதை குணமடைகிறதுக்காக வெளியில இங்கிலீஷ் மருந்து 15 வருடமா எடுத்துக்கிட்டேன். அதுலயும் சரியா குணமடையல. அப்புறம் மற்ற கம்பெனியில சித்தா மருந்து கம்பெனில மற்ற கம்பெனிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 6-7 வருஷம் எடுத்தாலும் அப்போதைக்கு கொஞ்சம் சரியாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்துடும். ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கையில தான் ரமேஷ் சார், பிச்சம் சார் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்சர் மிஷின் ஒன்று இருக்குது, அதை சாப்பிடுங்கனாரு. அதை இது பண்ணி கொடுத்தாரு. எடுத்த 25 நாள்ல பாத்தீங்கன்னா ரத்தம் நின்றுச்சு. நின்று நல்லா நல்லா போயிருச்சு. அடுத்ததாக எனக்கு அந்த சத்து குறைபாடு நம்ம தெரியல. ஆனா கை கால் மூட்டு வலி நடக்க இருந்துச்சு. ஒரு நம்ம கடைக்கு போகணும்னா கூட வண்டியில தான் போவேன். ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கே வண்டியில தான் போவேன். அங்க போற பார்த்தாக்கா நான் இத கை கால் மூட்டு எல்லாம் இருந்துச்சு. இதை வாங்கி சாப்பிட்ட பிறகு 30-35 நாள்லயே எனக்கு அந்த கை கால் மூட்டு வலி நல்லா ஆயிடுச்சு. நல்லா நடக்கிறேன். நான் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கீழே கோயில் மேலாம் உள்ளுக்குள்ள போக மாட்டேன். படியெல்லாம் ஏற மாட்டேன். கீழே நின்று சாமி கும்பிட்டு வந்துருவேன். சாமி கும்பிட்டு வரையில நான் வந்துருவேன். இப்ப சாப்பிட்டு 35 நாள்ல மாசம் இப்ப கிரிவலம் போயிட்டு இருக்கேன். சுத்தி ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து சுத்தி வந்துதான் வீட்டுக்கு ஒரு மாசம் போயிருவேன். அப்படி இருக்கு. எனக்கு நல்லா கொடுத்துருக்கு. என்னுடைய அடுத்ததாக என் வீட்டுக்காரம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு. கர்ப்பப்பை எல்லாம் எடுத்திருந்தாங்க. இன்சுலின் எல்லாம் போட்டிருந்தாங்க. சுகர் இருந்துச்சு. 370 இருந்துச்சு. இன்சுலின் கூட டாக்டர்லாம் சொன்னாங்க, இன்சுலின் ஊசி போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுகர் குறைஞ்சிருந்தாங்க. 2-3 ஊசி போட்டாங்க. அதுக்கு பிறகு நான் எடுத்ததை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன். அப்ப சார்ட்டெல்லாம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச சார்ட்ட சொன்ன பிறகு அவங்க பேசினாங்க, சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 1 மாதம் எடுத்தாங்க. 120க்கு வந்துருச்சு, நார்மலுக்கு வந்துருச்சு. அடுத்தது எனது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கையிலலாம் கால் விரல்லாம் பார்த்தா சொத்தையாவே இருக்கும். கருமையா இருக்கும். வந்த சொத்தம் இப்படி கையில நோண்டினாவே டக்குன்னு நகமெல்லாம் ஓடிடும். அப்படியே மாவு மாதிரி வந்துடும். அது இப்ப சாப்பிட்ட பிறகு ஒரு 35 நாள் இருக்கும். 35 நாள்ல விரல் நல்லா நீண்டு நல்லா வளர்ந்து வந்திருக்குது. அப்புறம் அவங்க முகமெல்லாம் கருவடைஞ்சு கிடக்கும். கருமையா ரொம்ப கருப்பா கண்ணை சுத்தி பார்த்தா அந்த கருவிழி சுத்தி அந்த பிருவத்துல எல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாவே இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இப்படி இவ்வளவு கருப்பா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு அதை எடுத்த பிறகு ஒரு 35 நாள் 40 நாள்லயே அவங்களுக்கு அந்த எல்லாமே நல்லா தெளிவா அந்த கர்மம் இருந்ததே தெரியல. அந்த அளவுக்கு தெளிவா முகம் நல்லா பாக்குற அளவுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக என்னுடைய அவங்களோட அண்ணனுக்கு, என் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு கொடுத்தோம். அவங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரோக்கு. பல ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தாங்க. 1 வருஷமா பார்த்தாங்க. பல லட்சத்தை செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணி ஆனா படிக்கவே தான் கையில இருக்கவங்களையும் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜிஹெச்ல கவர்மெண்ட்ல சேர்த்தாங்க. அவங்களும் வீட்டுக்கு கூட்டி போயிருங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டி வந்தா படுக்க படிக்காது. அப்புறம் எங்க சார்ட்ட சொன்னேன். சொல்லி போய் கூட்டி போய் பார்த்து சொன்னாரு. சொன்னோடனே பார்த்தா அவங்களுக்கு இப்ப அவர் சாப்பிட்டாரு. 1 மாசம் தான் எடுத்தாரு. எடுத்துக்கிட்டு அவருக்கு கை கால் வரல, பேச்சு இல்லாம இருந்துச்சு. இப்ப அவர் எடுத்ததுனால 30 நாள்ல ஒரு பாக்ஸ் தான் எடுத்தாரு. 30 நாள்ல அவரு ஏந்திரிச்சு கை கால எழுந்துச்சு நடக்கிறாரு. படுத்த படுக்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துருச்சு. இரண்டாவது பாக்ஸ் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு 3 மாசமோ 6 மாசமோ தொடர்ந்து எடுத்துங்க. உங்களுக்கு அந்த பேச்சும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க வேலைக்கு போறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சார் பிச்சம் சார், ரமேஷ் சார்,
அவர் வழி நடத்தி வர டாக்டர் மோகன் சாரு, டாக்டர் சுப்பிரமணியன் சாரு, டாக்டர் இப்ப யோகி சார்லாம் மீட்டிங் நடத்துறாங்க. அவங்களுக்கு, மேடம் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல பேச வாய்ப்புகள் இருந்து அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். எக்ஸலண்ட். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி சத்யராஜன் சார். உங்களோட டெஸ்டிமோனி ரியலி அமேசிங். அதாவது பர்சனலா எந்த ஒரு இஷ்யூஸ்க்குமே ப்ளீடிங் அப்படிங்கிறது வெளியில வருதுன்னா ரொம்ப ஆழமான ஊண்டட் இருக்கணும், இல்லைன்னா அந்த நரம்புல வந்து ரப்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கணும். அது ஃப்ரெஷ் பிளட் இல்லைங்களா, அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி அது குணமாகுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங்க். அதுவே உண்மையிலே பெரிய ரிசல்ட். அண்ட் உங்களோட ஒய்ஃபுக்கு எடுத்த ரிசல்ட் பியூட்டியான ரிசல்ட். அண்ட் அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு மனிதன் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும், கை கால் அசைவுகள்லாம் இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கணும். அதுல ரத்த ஓட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கை கால் அசைவு நல்லா இருக்கும். எந்த இடத்துல எங்க அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி என்ன செய்யுது கை அப்படிங்கிற ஒரு ஃபீல், கால் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் வேணும்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வலுவா இருந்தாதான். அதுக்கு எலெக்சமிக்ஸ் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணும். ரெகுலரா எடுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஓகே, நவீன்குமார் சாரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனியர் இருக்காரு, ரபி அஹ்மத் சார். கேன் யூ ஏபிள் டு கிவ் தி டெஸ்டிமோனி? ரபி அஹ்மத் சார். பண்ணலாம் மேடம். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் சார், கோ ஹெட் ஃபார் யுவர் டெஸ்டிமோனி சார். நான் ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, என்னால் நடக்க முடியல, பிள்ளைக்கு காலையே தூக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே கங்கா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் என்னோட கிளாஸ்மேட் ராஜ்யசபாபதி தான் மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் அவர் தான். அவர்கிட்ட போய் சொன்னேன், சரி வா இங்கே வந்தீங்கன்னா சரி பண்ணிக்கலான்னாரு. அங்கே போய் கால் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஏதோ நர்வஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு ஒரு டியூமர் இருக்குது. நான் சொன்னேன், ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்து ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, ஆப்ரேட் தான் பண்ணணும்னாரு. நானும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 days 1 monthக்கு எலெக்சர் மில்க் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. கடைசியில் மேடம் கிட்ட சொன்னேன், வேறு வழியே இல்லை, நான் ஆப்ரேட் தான் பண்ணி ஆகணும்னு. பழனிசாமி சார்கிட்டையும் பேசினேன், அவரும் வந்து ஆப்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அதனால் நான் கடைசியில் கங்கா ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் ராஜசேகர், சபாபதியோட தம்பி, அவர் வந்து ஏஷியாவிலே பெஸ்ட்டு ஆர்த்தோ சர்ஜன் சொல்லி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு, அவர் தான் ஆப்ரேட் பண்ணார். வித்தின் அ வீக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு வாக்கர் வச்சு தான் நடந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டிக் வச்சு நடந்தேன். இப்போது 2 மாதம் ஆக போகுது, இப்போ ஸ்டிக் இல்லாமே நடக்கிறேன். இது எப்படி ஆச்சுன்னா, இது வரைக்கும் நான் எலெக்சர் மில்க் சாப்பிட்டதுனால அந்த ஊண்டெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு. வித்தின் 1 வீக்லேயே நான் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், வித் சப்போர்ட் அப்போல்லாம். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு, ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணவங்களாம் இப்படியெல்லாம் எந்திரிக்கவே மாட்டாங்க, நீங்கள் எப்படி எந்திரிச்சிங்கன்னாரு. சரி, நான் என்னால் முடிஞ்சதுனால எந்திரிச்சிட்டேன். எனக்கே தெரியாமல் நான் நடந்து போய் பாத்ரூம் போயிட்டேன். அங்கே போன பிறகு தான் ரியலைஸ் பண்ணேன், வாக்கர் இல்லாமல் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் இதுமாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அடுத்த நாளே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. ஒரு ரிவ்யூவுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்த பிறகு ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 5-6 எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக் இல்லாமையே நடக்கிறேன். அவ்வளோதான் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ரபி அஹ்மத் சார். ஆக்சுவலி என்னன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனிஸ் எவர் இந்த 2025ல. ஏன்னா சார் 1 இயருக்கு முன்னாடி வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்டோட கேன்சர் இஷ்யூஸ்க்காக சார் வந்து பார்த்தீங்கன்னா
எலிக்ஸமிக்ஸ் கன்சியூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ சார் அந்த இது இருந்தது உங்களுக்கு ஆரம்பத்துல அந்த ப்ரோஸ்டேட் கேன்சரோட ரேஞ்ச்? ஐ திங்க் 3 டிஜிட் நம்பர்ல இருந்தது. ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டேன் வித்தின் அ மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த கேன்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊர்ஜிதப்படுத்தி ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய நிறைய கிளினிக், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்னு ரொம்பவே சார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப மனசு உடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு பிஃபோர். அவங்களோட இப்போ ஏஜ் வந்து ஐ திங்க் 73 ஆர் 74 சம்திங், 73 74 ஏஜ் ஆகுது. ஸோ டாப் மோஸ்ட் சீனியர். இந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்சர் நம்ம சொன்ன விதத்துல கண்டினியூஸா அவங்களோட ஃபேஸ பாத்தீங்கன்னாலே தெரியும். லுக் லைக் 50 பிளஸ், நாட் 70 பிளஸ். காட் பிளஸ் யூ சார். ஏன்னா இந்த 1 இயர்ல சார் கண்டினியூஸா எலிக்சர் மிக்ஸ் எந்த இடத்துலயுமே விடல. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ரோஸ்டேட் கேன்சர் இஷ்யூஸ்ல செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. ஆனா பை காட் கிரேஸ் ஆஃப்டர் த 8 மந்த்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஹீ இஸ் அ நான் கேன்சர் பேஷண்ட். மார்க் மை வேர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வார்த்தைகளை நல்லா உற்று கவனிக்குங்க. 8 மாசத்திலே இறைவனுடைய மிகப்பெரிய கருணையும் கிருபையும் நவ் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அ நான் கேன்சரஸ் பேஷண்ட். அதே நேரத்துல 1 இயரா எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணிட்டே இருந்தாங்களா. ஸோ இருந்த போதிலும் அவங்களுடைய டாக்ஸின்ஸை பொறுத்த வரையும் நம்மளோட பாடியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சாலியபிள், இன்சாலியபிள், சில விஷயங்கள கடினமா இருக்கும், சில விஷயங்கள் வெளியில போறதுக்கான ரீதியங்கள் இல்லாம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நமக்கு தெரியாது. உடலை பொறுத்த வரையும் வி கேன் ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது, விஷுவலைஸ் பண்ண முடியாது. பட் சிஸ்டம் வேணா பண்ணலாம். நிறைய நிறைய டெக்னாலஜிஸ்கள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சாருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருந்துட்டே இருந்தது. போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி லம்ப் இருக்குன்னு சொன்னாங்க. தாராளமா வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதுன்னா பண்ணுங்க. ஏன்னா வலியை பொறுக்க முடியல அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா பெட்டரான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அதாவது ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி வரையும் சார் வந்து எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஆஃப்டர் த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கன்சியூம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் கம்ப்ளீட்லி வெரி ஃபைன். இங்க இதுதான் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அவங்களுடைய டோட்டல் ஹெல்த்துமே வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சார் சொன்னாங்க பாத்தீங்களா, நான் வாக்கர் இல்லாம எந்த ஸ்டிக்கும் இல்லாம நான் நடக்கிறேன். இவ்வளோ இஷ்யூஸஸை தாண்டி, அதாவது கேன்சர் இஷ்யூஸஸை தாண்டி, ஆல்ரெடி இந்த ஹெல்த் இஷ்யூஸஸை தாண்டி, அண்ட் ஸ்பைனல் கார்டில் இருந்த இஷ்யூஸை தாண்டி இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா நல்லா இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இட்ஸ் அ ரியல் பிளெஸ்ஸிங். அவங்களுக்கு அது கரெக்டான நேரத்துல கிடைச்சு இறைவனுடைய அந்த ஒரு பிளெஸ்ஸிங்னால லாங்லிவிட்டி. ஏன் சொல்ல வரேன்னா ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி ஹி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹிஸ் ட்ரஸ்ட். அதாவது இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு 6 மந்த்தா எடுத்துட்டேன், 7 மந்த்தா எடுத்துட்டேன், எனக்கு இதையும் தாண்டி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு அந்த ஃபீல் பண்ண அந்த மனசுக்கு அப்படியே இறைவன் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டா அவருடைய ஆல்டர் சேஞ்ச், அந்த அந்த தொய்வான அந்த ஒரு மனசை முழு நம்பிக்கை கொடுத்து அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க. இதெல்லாம் நான் வார்த்தையால என்னால சொல்றதெல்லாம் நான் சின்ன விஷயம்தான். லுக் லைக் ஹிம். ஹீஸ் பாக்குறதுக்கு அவங்கள பாருங்க, பாக்குறதுக்கு யாருமே கெஸ் பண்ணவே முடியாது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும், நடந்திருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு மலர்ச்சியா, மலர்ச்சியா, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா ஹீஸ் கம்ப்ளீட்லி வெரி வெல். ஐ எம் ரியலி சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டு த டெஸ்டிமோனிஸ். தேங்க்யூ சோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ எவர். ஹெல்த் அண்ட் வெல்த் எவர் எவர். தேங்க்யூ. நவீன்குமார் சார், உங்களோட கொஸ்டின் இப்ப மேடம் மேடம் அதான் சொன்னல மேடம், லாஸ்ட் 2 வீக் முன்னாடி உங்களுக்கு பேசினேன். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், மருந்து எடுத்துக்கிட்டேன், 6 வேளை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கிற 3rd ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 10 டேஸா எடுத்துட்டேன் மேடம். எடுத்து அம்மா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மார்புக்கு மேல புதுசா அந்த அதான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் புண்ணு வந்துச்சுன்னீங்களா, மார்புக்கு மேல இருந்துச்சு. ஸோ அது ஸ்டார்ட் ஆன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா பெயின் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு
இருக்கு. ம். அவ்வளோ நேரத்துக்கு ம். கண்ட்ரோலே பண்ண முடியல எங்களால. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதான் மேடம் அதாவது எதுக்காக இவ்ளோ அதாவது என்னன்னா, அ சில நேரத்துல ம். வந்து சில விஷயங்கள் அதிகரிச்சு சப்ரஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல சில ம். நேரத்துல நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாம, அதாவது பாடி கண்ட்ரோல் நிலையில இல்லாம அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எப்பயுமே எப்படி மேடம் சாத்தியமா மேடம்? தூக்கம் இது நம்ம எக்ஸாமிக்ஸ் சாப்பிட்டு கண்டிப்பா இது வந்து நம்ம நார்மல் நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்களா மேடம்? எனக்கு தெரியல. அதான் உங்கள்ட்ட உங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அதாவது என்னன்னா, நவீன்குமார் ம். சார் ஒரு ம். ஒரு சொல்லுங்க. காமன் சென்ஸாவே நம்ம பேசுவோம். ஓகேவா? அதாவது என்னன்னா, ஓகே. அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், மெட்டபாலிசம் சிஸ்டம் அண்ட் ம். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இல்னஸ் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் பொறுத்து தான் ஓகே வந்து மேடம். பாடி இயங்குமா. நார்மலா ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ம். அழுக்கு தண்ணியும் குட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத கிண்டி விடும்போது, அந்த நல்ல நீரோட ம். இந்த அழுக்கு படிந்த நீரும் கலக்கும்போது, அதுவும் அழுக்கு படிந்த நீரா தான் போகும். நான் சொல்ற கண்டிப்பா பாயிண்ட் மேடம். உங்களுக்கு புரியுதா? அப்ப பாடியில அப்நார்மல் செல்ஸோட குரோத்தோட வீரியங்கள் அதிகமா இருக்கும் பொழுது, நல்ல செல்கள் வந்து பாத்தீங்க ம். அப்டின்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸா தான் மாறும். நல்ல நல்ல செல்களும் என்ன ஓகே, ஆகும்னா, ஓகே. அதோட தன்மைய இழக்கும்னு சொல்றேன். சி நம்ம வந்து ஓகே மேடம். நம்மளால ம். ம். முயற்சிகள் தான் ம். எல்லா கோணத்திலயும் எடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இறைவனுடைய அந்த அருள் இருந்தா தான் அது சரிங்க. கம்ப்ளீட்லி எதா இல்ல இருந்தாலும் இவ்வளோ பெயின் இருக்குமா ம். மேடம்? என்னம்மா? இல்ல இவ்ளோ பெயின் இருக்குமா ஆ மேடம்? இல்ல மருந்து சாப்பிட இருக்கும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவ்ளோ பெயின் இருக்கும். அதிகமா இருக்குங்க. இப்ப 2 டேஸா தான் நவீன்குமார் பெயின் சார் அதிகமா இருக்கு. பயங்கரமான பெயின் இருக்கும் சார். நார்மலா இருக்கக்கூடிய நபர்களுக்கே பெயின் இருக்கும் சார். கேன்சர் பேஷண்ட்டுங்கும்போது ம். ரொம்ப பெயின் ஆ. இருக்கும். நெப்புகள் இருக்கும், வலிகளும் இருக்கும். ஆனா, அது கப்புள் ஆஃப் த டேஸ்க்கு அப்புறம் மாறும். இருக்கும் சார். 1 மந்த் கூட அந்த பெயின் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். அது ஆனா இருக்கும். ஏன்னா, அது கம்ப்ளீட்லி அத எடுத்து வெளில வர்றதுக்கான பெயின். ஏன்னா, ரத்த ஓட்டங்களே அ ஓடிட்டு இருக்கும். நல்லா ம். இன்கிரீஸ் ஆகும். இந்த காயங்களும் வந்து ஆறுறதுக்கான செயல்களையும் பண்ணணும். அப்படிங்கும்போது உண்மையிலே சரி. அந்த பெயின் இருக்கும் சார். பெயின் இப்போ கில்லர்ஸ் யூஸ் பண்றீங்களா? ஆமா மேடம். இப்ப என்னன்னா இன்ஜெக்ஷன் தான் மேடம். நான் அன்னைக்கு சார்ட்ட திண்டுக்கல்ல உள்ள சார்ட்ட கேட்டேன். சார் இந்த மாரி பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தாங்க முடியல. ஸோ நான் ஏதாவது இன்ஜெக்ஷன் ம். ஏதாவது எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு போட்டுக்கலாமான்னு இப்ப கேட்டதுக்கு, இப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பெயின் கில்லர் எத்தன வேளைக்கு சாப்பிடுறீங்க? மேடம் இப்போ பெயின் கில்லர்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷனா தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இல்ல ஒரு சம்டைம் நாளைக்கு நேத்து எவ்வளவு தாங்க வாட்டி முடியல. போடுவீங்க பெயின் கில்லர்? இல்ல மேடம். அது இப்பதான். இப்போ ஒன் டைம் தான். இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு டைம் தான் போட்டிருக்கு. சரி. ஒரு நாளைக்கு ரொம்ப தாங்க ஆமா. முடியலனாலும், அ அ தாராளமா குடுங்க. ஓகேங்களா? அது சப்ரஸ் ஆகும். சரி. அது கொஞ்சம் வீரியம் அதிகமாகி தான் சப்ரஸ் ஆகணும். அப்படிதான் சிஸ்டமேட்டிக்கா எல்லாருக்குமே சரி. ஆகும். அவங்களுக்கும் அந்த பெயின் நிஜமா தாங்க சரி முடியாது. மேடம். நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ம். சரிங்களா? ஒரு 4, 5 டேஸ் கூட நீங்க பெயின் கில்லர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க ஸோ மேடம். ஆனா ஓகே மேடம். இப்போ திருப்பியும் சொல்றேன். நம்பிக்கைய விட வேண்டாம். ரெகுலரா எடுங்க. ஓகேவா? அவங்க முன்னாடி வந்து எந்த விதமான சரி. அவநம்பிக்கை பேச்சு நம்ம பேச வேண்டாம். முயற்சி ஓ நம்மளுடையதா ஓகே இருக்கட்டும். மேடம். இறைவனோட அருள் இருந்தது அப்டின்னா, அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் குறைஞ்சு வரும். ஆனா டைம் எடுக்கும் சார். ஓகேங்களா? சரிங்க டைம் மேடம். சரிங்க. எடுக்கும். அம்மா இப்ப சாப்பிடுறாங்களா? நான் சாப்பாடு சாப்பிடுறாங்களா? தூங்குறாங்களா? நேத்து நைட்டு ஃபுல்லாவே தூங்கல மேடம். ஃபுட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. அந்த கம்மியா அளவுக்குலாம் தான் எடுத்துக்கிறது எடுப்பாங்க. இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, டாக்ஸின்ஸ் ஆமா மேடம். வெளியாகும்போது சில நேரத்துல பசிக்காது. அது மாரி வலிகள் வந்து ம். இருக்கிறதுனாலயும் தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலேயே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சரியா நவீன் சார்? ம். 1 சரிங்க மாசமா மேடம். தானே சரிங்க மேடம். எடுத்துருக்காங்க. ஒண்ணும் இப்போ நேத்து கவலைப்படாதீங்க. இப்ப தானே எடுக்குறாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 3 ஸ்டேஜ் தானே. சரிங்க. குடுத்துட்டே வாங்க. ஓகேவா? ஆமாங்க அ மேடம். அதையே ஃபாலோ பண்ணுங்க. அந்த சரிங்க ஃபார்மேட்டே மேடம். ஃபாலோ இல்ல பண்ணுங்க. தண்ணி நெறைய குடிக்க ம் வைங்க. இன்னைக்கு காலை இன்னைக்கு காலையில கூட அவங்க மோஷன் போறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 டைம் என்னமோ போனாங்க. பட் மோஷன் வர மாரி ஃபீல் ஆகுது. பட் பிளட்டும் அந்த மோஷன் மிக்ஸ் ஆயி ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதான் அவங்களுக்கு அது ரொம்ப ஊண்டடா இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நிறைய தண்ணி சரிங்க குடிக்க மேடம். சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் வந்து லிக்யூடு ஃபார்மேட்ல கொடுங்க. லிக்யூட்ல சரிங்க மேடம். லிக்யூடுன்னா கஞ்சி, பால் ம் இந்த ம் மாதிரி கொடுங்க. ம் சுகரை கட் டவுன் பண்ணிடுங்க. சுகர் எல்லாம் கட் டவுன் சரிங்க. பண்ணிட்டு, ஆயில் ஐட்டம்லாம் கட் டவுன் ம் பண்ணிட்டு, நல்ல அவியலான பொருட்களே கொடுங்க. சீக்கிரமா செரிமானம் ஆகுற பொருளை கொடுங்க. லிக்விட் ஃபார்மேட்ல கொடுங்க. ரெகுலரா கொடுங்க. ஏன்னா இப்பதானே சரிங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. 1 மந்த் பெயின் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. கொடுங்க. growth ஸ்டாப் ஆகி ம் அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு வந்துட்டுனாலே ரொம்ப நல்ல ஒரு சைன் ம் தான். பெரிய கிஃப்ட் தான் அது. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல மேடம். மருந்து இப்போ ஒன்றும் பிரச்சனையில வாங்கி குடுத்துட்டே இருக்கலாம். ஆனா என்னன்னா, இப்ப அவங்க கஷ்டப்படும்போது தான் இப்ப நம்ம அவங்கள்ட்ட இப்ப கேட்க வேண்டியது. இப்ப அவங்க பாட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அமைதியா சாப்பிட்டாங்க, இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இப்ப அவங்க பெயின தாங்க முடியாம நேத்து நைட்டு தூக்கமே இல்ல. யாருக்குமே தூக்கம் இல்ல. ஸோ ஐ அதனால சரி அண்டர்ஸ்டாண்ட். உங்கள்ட்ட கேட்கணுன்ட்டு இல்ல கேட்டேன். பெயின் வரும். பிகினிங்கா சாப்பிடுறவங்களுக்கு பெயின் இருக்கும் நார்மல் பர்சனுக்கு. அப்நார்மல் செல் growth இருக்க ம் பர்சன்ஸ்க்கு ரொம்ப நல்ல ம் பெயின் வரும். பயப்படாதீங்க. இன்னும் 2, 3 நாளைக்கு என்ன ஒரு 1 வாரத்துக்கு பெயின் இருந்தாலும் சரி நீங்க பயப்படாதீங்க. பெயின் கில்லர் ஊசி போட்டுக்கோங்க. தாங்க முடியலங்கும்போது. ஓகேயா? அவங்க கஷ்டப்படுறத பார்க்க சரி முடியலங்கும்போது, அவங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அதனால பெயின் கில்லர் போட்டுருங்க. ஒரு 1 வாரத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் குறைஞ்சிடும்பா. இதே ஃபார்மேட்ல குடுத்துட்டு சரிங்க வாங்க. மேடம். சரிங்க மேடம். ஓகேயா? ஸ்டே ஸ்ட்ராங். சரிங்க மேடம். சரிங்க காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இறைவனோட அருள் சரிங்க கண்டிப்பா மேடம். உங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ்மா. நெக்ஸ்ட் சேலம் டாக்டர் ஓகே மேடம். பி.ஆர். சுப்பிரமணியன் சார். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூமா. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், எனக்கு ஒரு அற்புதமான பெயரும் புகழும் பெற்றுக் கொடுத்த பல்லடம் பழனிசாமி சார்களுக்கு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். மேடம், இங்க சேலம் மாவட்டத்தில் மல்லூர்னு ஒரு ஊர் மேடம். அங்க வந்து ஒரு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் 76 வயசு ஆகுது மேடம். அவர் வந்து ஒரு 4 to 4.5 வயசு 4 வருஷமா அப்படியே படுத்திருக்காரு மேடம். ஒரு கையும் காலும் செயல்படலை, கை கால் வரல, அப்படியே மெதுவாக தான் நடந்துட்டு இருந்தாரு மேடம். ஃபர்ஸ்ட் பாக்கெட் கொடுக்க அவருடைய பங்களாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க, நான் போயிருந்தேன் மேடம். செகண்ட் பாக்கெட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல பயங்கரமான பெயின் மேடம். வலினாலும் வலி, இடுப்பு உடம்பு கை கால் எல்லாம் வலி சொன்னார் மேடம். நான் வந்து டேப்லெட் போட்டுக்கையா மெடிக்கல்ல போன் கொடுங்க நான் சொல்றேன்னு சொன்னேன். நான் அவர் என்ன அவர்கிட்ட படிச்சே வந்து அக்குபஞ்சர் டாக்டர் மேடம். அவங்க சொன்னாங்களாம், உடம்போ இடுப்போ கை கால் வலி வந்துச்சுன்னா உங்க உடம்பு வந்து கழிவுலாம் வெளியே இருக்கும், யூரின் ஸ்பீடா போதுன்னு பாருங்க அக்குபஞ்சர் டாக்டர் கேட்டாருங்களாம். இவர் ஹெட்மாஸ்டர் அவர் கூட போயிருக்காரு மேடம். யூரின்லாம் வேகமா போதை வச்சு கண்டுபிடிச்சாங்க மேடம். நான் பெயின் கில்லர் வாங்கி போட சொன்ன மேடம். எந்த ஒரு டேப்லெட் வலி நிவாரணம் எதுவும் வாங்கி போடல. ஒண்ணு. ரெண்டாவது பாக்ஸ் வந்து அவங்க சன் வாங்கிட்டு போ சாரி பேரன் வந்து வாங்கிட்டு போனாரு மேடம். மூணாவது பாக்கெட் அவர் வந்து வாங்கிட்டு போனாரு மேடம். ஒரு 4 நாளைக்கு முன்ன வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டுறாரு, கை மடக்கி என்கிட்ட காட்டுறாரு, உட்காந்து நெஞ்சு காட்டுறாரு, கை நல்லா ஆட்டி காட்டுறாரு. எங்க கிண்ணைக்கு வந்து வாங்கிட்டு போனாரு மேடம். ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா வேற சொன்னார் மேடம், ஒரு படிச்சவர் 70 வயசு ஐயா, பல பேர்த்த படிக்க வச்சு டாக்டர் ஆகணவர். அந்த டாக்டரே வந்து இவரை பாராட்டி பரவாயில்ல இன்னும் வாங்கி சாப்பிடுனாராம். நான் இன்னும் ஒரு 4 மாசம் கூட வாங்கி சாப்பிட்டு சார் சொன்னார் மேடம். அதனால வந்து ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை, பக்கவாதக்காரரு கை நடக்க முடியாம நடக்கிறாரு, நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லிக்கொண்ட மேடம். அதனால எங்க ஒய்ஃபுடைய கையை பிடிச்சி அழுத்துறாரு மேடம். அம்மா பாருங்க எப்படி பாருங்க மேடம். ஆமா அப்பா பரவாயில்ல பரவாயில்ல இப்ப நல்லா ரொம்ப சந்தோஷமா திருப்தியா சொல்றாரு மேடம். இந்த பேரும் புகழும் பெற்றுக் கொடுத்து அவரை நடக்க வைத்த எலிசபெத் கம்பெனிக்கும் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி மேடம். அற்புதம் சார். உண்மையிலே கிரேட். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எலிக்சமிக்ஸ்ல அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பாடியில எல்லா செல்களுமே வந்து டிவிஷன்ஸ் ஆகும். நரம்பு செல் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தாதான் ரத்த ஓட்டங்கள்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே அது உதவிகரமா இருக்கும். பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி டாக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் முத்து திருவண்ணாமலை சார். முத்து சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, முத்து சார் வந்துட்டீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேடம் கலீலுர் மேடம் ரஹ்மான். மேடம் வந்துட்டேன் மேடம் வந்துட்டேன் வாங்க வாங்க சார் வாங்க. மேடம் மைக் மேடம் ஓவர்டிங். குட் ஈவினிங் மேடம். குட் மேடம் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எலிசர்மிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தின மிஸ்டர் விஜயகுமார் அவருக்கு வந்து உண்மையாவே மனசார நான் ரொம்ப எப்படி மேடம் சொல்றது,
சில பேர் கடமைக்கு சொல்லுவாங்க, சில பேர் ஏதோ நமக்கு வழி காட்டினாங்களேன்னு ஒரு விசுவாசம் சொல்லுவாங்க. ஆனா மனப்பூர்வமா சொல்றேன் மேடம், அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஷண்டே இருந்து சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு ஆட்டோ டிரைவரு. ஸோ அவரால வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பேசுறேன் மேடம். என் நேம் முத்து மேடம். நான் திருவண்ணாமலேருந்து பேசுறேன். என்னை அறிமுகப்படுத்தினவரு மிஸ்டர் விஜயகுமார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் காமராஜ் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் மேடம். ஏன்னா தொடர்ந்து அவர் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். மேடம் இதை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது மேடம். ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு நான் சக்தி அவர் ஃப்ரெண்டு பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்டாரு. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் சொல்லுங்க பேசலாம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எங்க தம்பி ஒருத்தர் சித்தா ஆயுர்வேதெல்லாம் பண்றாரு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அதனால நீங்க அவர் நம்பருக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி பேசுறோம், உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருண்ணா. அதனால அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. சரிங்கண்ணா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கண்ணா. நான் வந்து எலிசர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு அதை வாங்கி நான் கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டு பாருங்கண்ணா. ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை பத்தின ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களால முடியும்னு சொன்னா நான் நிச்சயம் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். சரிங்கண்ணா அதை பத்தி சொல்லுங்கண்ணா எனக்கு அப்படின்னாரு. முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னேன். அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரின் போயிட்ட பிறகு கடைசியா வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரணுக்களும் வெளியேறதா சொன்னார். செமனும் வெளியேறி போயிடுது. அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வேர்லாம் யூஸ் பண்றதுல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லோ இல்லாட்டி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னாரு. வேற என்ன பிரச்சனை இருக்குங்களாண்ணே? இல்லைண்ணா இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. இல்லைன்னா வேற பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்கும், அது இருந்தா சொல்லுங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தாம்பத்தியத்துல வந்து எனக்கு முழு ஈடுபாடு கிடையாது. இதனால என் ஃபேமிலிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏன்டா வீட்டுக்கு போறோம் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இருக்கு. நான் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுருவேன், எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரு டென்ஷன் இதெல்லாமே இருக்கும். அப்படி டயர்ட்ல வீட்டுக்கு போனாலும் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த என்னால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அடிக்கடி சண்டை போடுறதுனால எனக்கே மன உளைச்சல் ஆயிடுது. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சக்திவேல் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் தான் வந்துட்டு இது மாதிரி தம்பி கிட்ட கேளு, அவன் சொல்யூஷன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்னா, இந்த எலிசர் மிக்ஸ் நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெயின் வரும். அது சில பேருக்கு வருதுன்னு சொல்றாங்க, சில பேருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த பெயினை தாங்கிக்கிற மாதிரி நீங்க இருக்கணும். அப்படி சம்மதம் சொன்னா நான் வாங்கி கொடுக்குறேன். நான் ஏன்னா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்ததும் கிடையாது, ஜஸ்ட் போன்ல தான் வந்திருக்கீங்க. இதுக்கு ஓகேன்னு சொன்னா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார் எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டி தான் உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே சார் நீங்க 4 நாள் எடுத்துட்டு எனக்கு கூப்பிடுங்கன்னு. அதுக்கப்புறம் அவரும் ஃபோன் பண்ணல, நானும் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணல திரும்ப. ஒரு 5 நாள் கழிச்சு அவரு லைன்ல வந்தாரு. ஆனா நான் வந்து சரவணன் பேசுறேன், அவர் சக்திவேல் ஃப்ரெண்டு, நான் சென்னையில இருந்து பேசுறேண்ணா அப்படின்னாரு. ஓகே சொல்லுங்கண்ணா, என்ன ரெடி பண்ணிட்டீங்களா, வாங்கிக்கலான்ற ஐடியா வந்துருச்சுங்களா அப்படின்னு. ஓகே சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டாரு, அதை கொடுத்து விட்டேன். 5000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அவருடைய அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டாரு. ஆனா இந்த ப்ராடக்ட் வாங்கின உடனே எனக்கு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்ருங்க நான். அதே போல ப்ராடக்ட் வாங்கி அவர் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டு அந்த கொரியர் காப்பியும் அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். ப்ராடக்ட் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்கண்ணா அப்படின்னேன். அவர் ரிசீவ் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டாரு. நான் எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு. ஆனா ஒன்றும் இல்லை, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 12 பாகமா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதுல ஒண்ணு மட்டும் எடுத்து நாக்கு கீழே வச்சுக்கிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் எதுவும் சாப்பிட தேவையில்ல, வேணும்னா சுடு தண்ணி மட்டும் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு ஆனா என்னால பெயின் அதிகமா இருக்குன்னா தாங்க முடியலண்ணா என்னால அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க இப்படிதான் இருக்கும். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க பெயின் கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி தானே இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஏன்னா ஒரு வலி வருதுன்னா அது ஏதோ ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கணும், இல்லாட்டி வலி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா, கொஞ்சம் 2 நாள் தானே இருக்கும் இன்னும், அந்த 2 நாளையில அந்த வலி குறைஞ்சிரும்னான்னு சொன்னேன். திரும்பி 2 நாள் கழிச்சு திரும்பி கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு ஆனா என்னன்னா நீங்க 2 நாள் வலி போயிடுன்னு சொன்னீங்க, ஆனா 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப வலி இருக்கேண்ணா அப்படின்னாரு. ஆனா உங்களை நீங்க ரொம்ப சஃபர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். ஒரு 10 நாள் 15 நாள் கண்டிப்பா இருக்க செய்யணும், உங்களால தாங்கிக்க முடியுமான்னு முன்னாடியே தான் கேட்டேன்.
ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அதனால வீண் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னா கொஞ்சம் அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. அவங்க மிஸ்ஸஸ் சொல்லியிருக்காங்க, யார்கிட்டயா மருந்து வாங்கின, அவன் யாரு என்னன்னு கூட தெரியாது, அவன் முகத்தை நீ பார்த்ததே இல்ல, நீ பாட்டு ஏதோ மருந்து கண்ட மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டு நைட்ல தூக்கம் வரலன்ற, வலி இருக்குதுன்ற, இதெல்லாம் எங்களை ஏன்பா போட்டு இப்படி சிரமப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டமா பேசியிருக்காரு. உடனே திரும்ப லைன்ல வந்து இது என்கிட்ட சொன்னாரு, நான் இன்னும் ஒரு 5 நாள் நான் அதிகபட்சம், ஏன்னா 10 நாள் கடந்துட்டீங்க, ஒரு 5 நாள்னா அதுக்கப்புறம் அந்த வலி குறைஞ்சிரும், கொஞ்சம் நான் அவசரப்படாம அதை நிறுத்தாம கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லைண்ணா ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போனா ரொம்ப டயர்டா இருக்கும், அப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து தூக்கம் வரலையான்னு வருத்தப்பட்டது உண்டு, இப்ப தூக்கம் நல்லா வருது, ஆனா வலி தாங்க முடியலண்ணா என்னால அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூப்பிட்டு காலெல்லாம் மெரிக்க வச்சு அவங்க மிதிச்சாங்கன்னா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் தூங்குவேண்ணா. குழந்தைங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வலி என்னால தாங்க முடியல, அதனால ஏதாவது வலி மாத்திரை கொஞ்சம் சஜஷன் பண்ணீங்கன்னா நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னாரு. அப்பவும் அவர் ப்ராடக்ட்டை நிறுத்துறேன்னு சொல்லலை, ஏன்னா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை காரணம் என்னன்னா, அவர் சாப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளார, நம்ம எலிசர் மிக்ஸ் போன அந்த ஒரு வாரத்துக்குள்ளார அந்த யூரின் போனதுக்கு பிறகு ஏற்படுற வெளிப்படுற அந்த செமன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. உண்மையாவே சொல்றேன், நான் நெட்வொர்க் பண்ணியிருக்கேன், நிறைய நெட்வொர்க்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு சும்மா ஒரு சின்ன ரிசல்ட் வச்சுட்டு கூட அது பெரிய லெவல்ல பூம் பண்ணி பேசி பிசினஸ் எடுத்த காலங்கள்லாம் உண்டு. அந்த டிவைன் அப்படின்னு சொல்லி சார் ஒரு ட்ரைனிங்ல சொன்ன மாதிரி, அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஆத்மாத்மா இந்த விஷயம் நடந்தது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் சொன்னது. அதனாலே அவர் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சு, நம்ம இதை கண்டினியூ பண்ணணும், அவர் கண்டினியூ பண்ணிட்டே வந்தாரு. திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் அடிச்சாரு. ஆனா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, எனக்கு 2 நாளா வலி இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்பா, எனக்கு நிம்மதியா இருந்தது. ஏன்னா எவ்வளவு வலி பாவம், அவரால் பொறுத்துக்க முடியல. அந்த அலோபதி மாத்திரை எல்லாம் போட்டுட்டு வந்தாரு ஒரு வாரம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணும்போது வலி இல்லைன்னு சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நான் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. இல்லைடா, நான் கண்டினியூ பண்றேன், எனக்கு இன்னொரு ரீசன் இருக்குண்ணா நான் கண்டினியூ பண்றதுக்கு. ஏன்னா அந்த யூரினுக்கு அப்புறம் அந்த அந்த விந்தணுக்கள் வெளியேறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அது சந்தோஷம். ஆனா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, என் மிஸ்ஸஸ் வந்து என்னால வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடிஞ்சுது. அதுல நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். இப்ப எங்க ஃபேமிலி ஹாப்பியா இருக்கிறேன்னா, உங்களை பார்த்தது இல்ல, இருந்தாலும் எனக்கு வந்து உங்களை கடவுள் மாதிரி நினைச்சேன், நானு உங்களுக்கு நன்றி சொல்றேன்னா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பொய்களை சொல்றோம், நிறைய தவறான காரியங்கள்ல ஈடுபடுறோம். ஆனா இப்படி ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நம்ம சம்பாதிக்கிற பணம்ன்றது அந்த உண்மையாவே ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது விஷயம்னு சொன்னாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு இந்த வலது கையில வந்து இந்த கை முழங்கைக்கும் நம்மளுடைய ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு இடையில வந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டி ஒண்ணு இருந்திருக்கு. அது புறக்கோயிலுன்னு சொல்லுவாங்க வில்லேஜிங்ல. அந்த கட்டி வந்து சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்களாம். இது உண்மையாவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது என்ன கொழுப்பு கட்டியா என்னன்றது தெரியலைங்க. ஆனா டாக்டர் கிட்டே அவர் போய் அதுக்காக எந்த மருந்தும் அவர் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஆனா அந்த கட்டியும் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, நைட்ல வந்து என்னால வந்து ஆட்டோ ஓட்டும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னால வந்து பார்க்க முடியாதுண்ணா. ரொம்ப வந்து ஒரு பார்வை வந்து குறையிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நான் கண்ணாடி எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நான் கண்ணாடி வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கேன் நான் ஆட்டோன்றாரு. இது எல்லாமே நடந்தது 25 நாள்ல. என்னால இத நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் திரும்ப கூப்பிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த எலிசர் மிக்ஸ் ப்ராடக்ட்டால அவருக்கு ஒரு ரிசல்ட், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது எலிசர் மிக்ஸ் தான். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆனா நான் இது தொடர்ந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. ஆனா நீங்க லைஃப் டைம் கூட எடுத்துக்கங்க, உங்களுக்கு எந்த வியாதி எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஹெல்த்தியா உங்க லைஃப்பும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியை நீங்க சூப்பர். வெல்த்தியாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த எலிசர் மிக்ஸ் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வந்து எலிசர் மிக்ஸுக்கும் டாக்டர் விஜயகுமார் அவருக்கும், காமராஜ் சாரு, சேகர் சாரு, மேடம் உங்களுக்கு, நிஷா மேடத்துக்கு, யோகி சாருக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சார்பா வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி. என்ன கொஞ்சம் லென்த்தியா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையிலே பெரிய விஷயம். அவரோட கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருந்து, அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிலயும் சரி,
ஒர்க் ப்ரெஷர்லயும் சரி, பிசிக்கல் ரீதியாவும் ரொம்ப மன உளைச்சல்லையும், பிசிக்கலான ஒரு இல்னஸ்லயும் அவர் கடந்திருப்பாருங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரத்துல இவ்வளோ கஷ்டத்துக்கும் ஒரே சொல்யூஷன், அதாவது மனைவியை கூட சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, அவருடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸும் சரி, அவர் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்துலயும் சரி, எல்லா வகையிலயுமே இந்த எலிக்சர் மிக்ஸ் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நல்ல வழிகாட்டுதலாவும் அமைஞ்சிருக்குன்னா உண்மையிலே வந்து எலிக்சர் மிக்ஸ் ரியலி a blessed ப்ராடக்ட். அதுலயும் கணவன் மனைவி இருவருடைய உறவுகள்ல யாரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களோ, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வழி வகுக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வரும் சார். ஸோ காட் பிளஸ் யூ முத்துக்குமார் சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆக்ட். தேங்க்யூ. யார் என்னன்னு தெரியலன்னா கூட அக்கறை எடுத்து இப்படி கையாண்டிருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ். நெக்ஸ்ட் எம்எஸ்டி கண்ணன் சார். கண்ணன் சார் அப்புறம் கலீர் ரஹ்மான் சார். கண்ணன் சார் இதே MST Kannan MPT sir. Okay, Khalilur Rahman sir, mic is over to you. Good evening, madam. Good evening, sir. Welcome. மேடம் கலிலூர் ரஹ்மான் சத்தியமங்கலத்திலிருந்து. மேடம் எலிக்சர் மிக்சர் வந்து எனக்கு காரணமான முதல்ல உலகநாதன், மேலும் அப்புறம் ராமேஸ்வரம் போஸ் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து முதல்ல இது சுகர் ரொம்ப இதா இருந்துச்சு, மோசமா இருந்துச்சு. 200க்கு மேல இருந்தது, இப்ப வந்து 140 வந்துருச்சு. ப்ரெஷரும் கம்மியாயிடுச்சு, 150 வந்துருச்சு. கண் பார்வை அருமையா இருக்கு. எல்லாமே சொல்ல போனா எலிக்சர் மிக்ஸுக்கு நிகர் எலிக்சர் மிக்ஸ் தான். இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் நல்லபடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அப்புறம் இப்ப வந்து எனக்கு வந்து நைட் நேரத்துல தூங்குறதுல காலு கூட திடீர்னு எந்திரிக்கும் போது, பாத்ரூம்க்கு எந்திரிக்கும் போது காலு கூட ஒரு மாதிரி ஆகி ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதெல்லாம் எல்லாமே எங்க போச்சுன்னு தெரியல. சொல்ல போனா எல்லா வியாதிக்கும் ஒரே இது இது ஃபுட்டு இதுதான், எலிக்சர் மிக்ஸ் தான். நல்ல அருமையான இது வந்து ஒரே வரியில சொல்ல போனா எலிக்சர் மிக்ஸுக்கு நிகர் எலிக்சர் மிக்ஸ் தான். ஆமா. அப்புறம் சொல்றாங்க, நம்மள இது பண்ணி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எனக்கு பின்னாடி நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் இதே மாதிரி வந்து பேசுறதுக்காக ரெடியா இருப்பாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 பிளஸ் தானே சார்? ஏஜ் மேடம் வயசு சார்? ஏஜ் 63. ஒரு 5 வயசு குறைஞ்சது மாதிரியே தெரியும், ஃபீலிங் பண்றேன் மேடம். இன்னும் அடுத்த ஒரு 3 மந்த்ல 10 இயர்ஸ் யங் ஆயிடுவீங்க சார். ஷூர். பியூட்டிஃபுல் உங்களுடைய கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா வந்து இறைவனுடைய அருள் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் போய் சேரும். எங்க இருந்தாலும் சரி போய் சேரணும்னு அந்த ஒரு கிருபை இருந்துட்டுன்னா அது கையில வந்துரும். சோ அந்த வகையில தான் உங்களுக்கு முத்து சார் சொன்ன மாதிரி அந்த நபர்களுக்கு எல்லாமே நம்பிக்கையோட விடாம முயற்சி செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இந்த பொருள் மூலியமா நமக்கு என்னென்ன நல்லதுகளும் நல்ல அனுபவங்களும் நல்ல ஒரு புரிதலும் அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இறைவன் எதற்காக இதுக்கு கொடுத்தாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுல அவங்களே அதை தோண வச்சிருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான். ஸோ உங்களுடைய பிபி டயபெட்டிக்லாம் வந்து கண்ட்ரோல், அதுவும் பல வருஷமா இந்த இஷ்யூஸஸ் கண்ட்ரோல்குள்ள வந்திருக்குன்னு இவ்வளோ ஹாப்பியா நீங்க சொல்லும் போதே ஐம் ரியலி சோ ஹாப்பி சார். கண்டினியூவா எடுத்துட்டே வாங்க. உங்களுடைய டேப்லெட்ஸ் எல்லாம் அழகா குறைச்சிடுவீங்க. அதே நேரத்துல யூ ஆர் லுக் லைக் யங் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து 6 மந்த்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு பேக் வந்து ஒரு ஃபீலும் அந்த ஒரு அப்பியரன்ஸும் அவ்வளோ ஒரு ஆர்கன்ஸோட ப்ரொடக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் ராம்குமார் சார். ராம்குமார் சார் இதே ஓகே. ராம்குமார் சார் லைன்ல வரலன்னா ரவிச்சந்திரன் திட்டக்குடி சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. எலிக்சன் மிஸ் உறவுகளுக்கு எஸ் மேடம். எலிக்சன் மிஸ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு மடியின் காலை வணக்கம், சாரி மாலை வணக்கம். நான் உங்கள் ரவிச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி மேடம். அதாவது நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில்லா உணவை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் செவ்வனே நிறைவேற நமக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒரு ஈடுதுணையாக இருக்கிறது. இப்போ என்னுடைய செல்ஃப் டெஸ்டிமோனின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் எடுத்திருக்கேன் மேடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து எனக்கு எப்போதுமே வந்து பேசும்போது ஒரு மூச்சு வாங்கும், ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ப்ரீத் தான், மூச்சு ஷார்ட் ப்ரீத் தான் பண்ணுவேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் அதாவது மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணும்போது பேஷண்ட்டே கேட்பாங்க, என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதும்பாங்க. அது என்னன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் நம்ம எப்போ எலிக்சர் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் பெட்டர். நல்ல லாங் ப்ரீத்தாக இருக்குது, டீப் ப்ரீத்தாக இருக்குது. எனக்கே வந்து உடம்பு ஆரோக்கியங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுக்கு மிக்க நன்றி எலிக்சர் மிக்ஸுக்கு. ஸோ இதை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவுக்கு கொடுக்கும்போது, பூனாவிலேருந்து வந்த ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து அவங்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்து 4 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் மிஸ்டர் சதீஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா இது ப்ரொஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருந்தார். அவருக்கு இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பி சாப்பிட சொன்னால், அவர் ரிட்டையர்டு மிலிட்ரி மேனு, கிட்டத்தட்ட 3 டைம் வாங்கி சாப்பிட்டார். 3 பாக்ஸில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். இது நடந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபேஷுங்கிறவர் திருச்சியில் இருக்கார். அவருக்கு வந்து 4 வருஷமாக குழந்தை இல்லை. அவருக்கு 2 பாக்ஸ் அனுப்புனேன். அதில் நல்ல ரிசல்ட் எடுத்து இப்போ அரௌண்டு 9th மந்த் லேடி எபோட் டு டெலிவர், அது ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் லோக்கல்லே மிஸ்டர் சதாசிவங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, சர்க்கரை அதிகமாக இருந்து காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாத புண்ணு, அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நான் தான் கூப்பிட்டு இதுமாரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை எடுத்துங்கன்னு சொன்னேன். அதை எடுத்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஹீலிங் ஆச்சு. நான் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன் இந்த ஃபோட்டோவை. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கும்போது சொன்ன வலி இருக்கும், நலி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னார். 2வது பார்த்தீங்கன்னா அவர் எப்போதுமே நைட்டில் வந்து ஒரு கட்டிங்கோ அல்லது ஒரு கோட்டரோ சாப்பிட்டா தான் தூங்கக்கூடிய ஆள். என்ன மாப்பிள்ளை இப்படி கொடுக்குறியே, அதை நான் சாப்பிட்டே ஆகணுன்னாரு. இதை தொட்டினா அதை தொடக்கூடாது, அதை தொட்டினா இதை தொடக்கூடாதுன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸே மறந்துட்டார். இப்போ ட்ரிங்க்ஸ் யாராவது குடிக்கிறவங்க கிட்ட போனாலும் அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்திக்குது இந்த எலிக்சர் மிக்ஸு. இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி அவ்வளோ 100க்கு 110% ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. இப்போ இது வந்து ரிசல்ட்டு நல்ல சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிறாரு. அவருக்கு தலையெல்லாம் வந்து பயங்கரமான அலர்ஜி, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆன்லைன் மூலமாக வந்தார். அப்புறம் அவருக்கு இதுமாரி ரெஃபர் பண்ணி சொன்னேன், அனுப்ப சொல்லியிருக்காரு. அந்த இன்னிலேருந்து எடுக்கிறாரு. அவரோட ரிசல்ட்டு அடுத்த வர வீக்கில் நான் சொல்கிறேன் மேடம். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ரவிச்சந்திரன். ஃபேண்டாஸ்டிக். அற்புதமான டெஸ்டிமோனி சார், மைண்ட் ப்ளோயிங். உண்மையிலே இதெல்லாம் நார்மலா தெரியாதவங்க கேட்கும்போது மிராக்கிளா இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம்லேருந்து ப்ரோஸ்டேட் கேன்சர்லேருந்து வா, ஓ மை காட், பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி சார். எலிக்சமிக்ஸ் சார் சொன்ன மாதிரி எலிக்சமிக்ஸ் வந்து அவங்க என்னென்ன இஷ்யூஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னாங்களோ இன்ன வரையும் வந்து மக்களுக்கு அவ்வளோ பயன் அளிச்சிட்டு இருக்கு. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேணி மேம், மைக் இஸ் ஓவர் டு யூ. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் மேம். நான் நெக்ஸ்ட் மதுரை பக்கத்துல ராம்குமார். அருப்புக்கோட்டை அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன்.
எனக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது என் ஃப்ரெண்டு வாணின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆஹ் அவங்க சொல்லவும் நான் வந்து எதை பத்தியுமே யோசிக்கல. யோசிக்காம தான் இதை வாங்கினேன். வாங்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு என்ன ஒரு ரிசல்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் நல்லா தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஆஹ் ஆஹ் தூக்கம்ன்றது நைட் எனக்கு சுத்தமா இருக்காது. அன்னைக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்ட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம் எனக்கு. அப்படி ஒரு தூக்கம் நான் தூங்குனதே கிடையாது. அந்த மாதிரி சொல்லலாம். நான் எனக்கு மறந்துருச்சு அந்த மாதிரி தூக்கம் தூங்கி இருக்கனான்றது எனக்கு மறந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கினேன். மறுநாள் காலையில அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது என்ன ப்ராடக்ட்ப்பா அப்படி ஒரு தூக்கம் தூங்குனேன், நல்லா தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க 1 மந்த் நீங்க எடுங்க, எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஐடி போட்டு தரேன். நீங்க வந்து அடுத்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லி இதை வந்து வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 1 வீக் சாப்பிட்டிருப்பேன். 1 வீக் சாப்பிட்டதுல எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. எதுக்காக நம்ம 1 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில இருக்கிறவங்க கிட்ட நான் சொன்னேன். ஒரு பையன் வந்து டைப் 1 சுகர், 7 வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது. டைப் 1 சுகர் அந்த பையனுக்கு நான் கொடுத்துருந்தேன். அவங்க அம்மா எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி ஃபுல்லா இன்னும் டீட்டெயில் தெரியுமான்னு கேட்டா எனக்கு இன்னும் தெரியாது. யோகி சார் தான் என்னை வந்து கைட் பண்றாங்க. யோகி சார் கிட்ட வந்து அவங்க பேரண்ட்ஸை பேச சொன்னேன். அவங்க பேசிட்டு சார் வந்து இதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சார் பேசினாங்க. பேசவும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. வாங்கி அந்த பையனுக்கு கொடுத்தா அவன் தூக்கமே வராது, உடம்பெல்லாம் எனக்கு முள்ளு மாதிரி குத்துது அப்படின்னு சொல்ற பையன் நல்லா தூங்குறான், நல்லா சாப்பிடுறான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 days அந்த பையன் சாப்பிட்டு இருக்கான். என் பையனுக்கு கண்ணெல்லாம் வந்து உள்ள போய் பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருப்பான். இப்ப வந்து நல்லா சைனிங்கா இருக்கான். கண்ணு மொழியெல்லாம் உள்ள இருந்தது இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கிறான். இன்சுலின் போட்டு போட்டு அந்த பையனுக்கு ஒரு இடத்துல கட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்த தொட்டாலே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கட்டின்றதே இல்ல, அவனுக்கு வந்து நல்லா இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு 4 பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு சுகர் பேஷண்ட்டு. அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாத்திரை கிட்ட சாப்பிடுவாங்களாம். அவங்க வந்து இந்த இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ஹை லெவல்ல தான் இருக்கு. இவங்களுக்கு பல்லு வலி ரொம்ப நாளா இருக்கு. ஆனா பல்லு எடுக்க போனா டாக்டர் வந்து உங்களுக்கு சுகரை குறைச்சிட்டு வாங்க, அப்பதான் பல்லு எடுக்க முடியும்னு திருப்பி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. அதனால அவங்களால பல்லு எடுக்க முடியாமலே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பல்லு வலி இல்லை அவங்களுக்கு. அவங்க ஒரு ரிசல்ட் சொன்னாங்க எனக்கு. அது ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறமே மறுபடி இன்னொரு பேஷண்ட் வந்து ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு ஹார்ட்டே வந்து 33% தான் வந்து துடிப்பே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து எனக்கு இப்ப நல்லா இருக்கு மேடம், நான் 10 days சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமே வந்து எனக்கு ஒரு இது என்னன்னா, என்னோட இதுல வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்தது. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 days கழிச்சு வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. பீரியட்ஸ் ஆயிட்டு எனக்கு வந்து ஒரு 10 days கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து பிளட் ரொம்ப லாஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை. போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து 4 யூனிட் தான் பிளட் இருக்கு, அதனால பிளட் ஏத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி 3 யூனிட் ஏத்துனாங்க. ஏத்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதுல உங்களுக்கு யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு 1 வீக் டைம் எடுத்துட்டு நான் ஒரு வாரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு நான் யோகி சார் கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு சொல்றாங்க, நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்னோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் ஜாஸ்திதாம்மா இருக்கும், ஆனா நீங்க 3 months வந்து கண்டினியூஸா நீங்க எடுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது யாராவது ஒரு லேடி டாக்டர் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம எலிக்சர் மிக்ஸ் ஃபேமிலியில வந்து யாராவது அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 1 வீக்காவே எனக்கு ஒரு மன போராட்டத்திலேயே நான் ரொம்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேற எல்லாம் சித்தா போலாமா, ஆயுர்வேதிக் போலாமா, இல்ல ஹோமியோபதி ஏதாவது ட்ரை பண்ணலாமா, எனக்கு யூட்ரஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தேன். ஆனா அந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்றத நான் ஸ்டாப் பண்ணல. இப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இது பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஹலோ. ஹலோ. வேணி மேம் எவ்வளவு டேஸா சாப்பிடுறீங்க? இப்ப நான் வந்து ஒரு 20 டேஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸா? ஓகே. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு 45 ஆகுது. எவ்வளவுமா? 45. 35. 45. ஓ 45. ஓகே ஓகே ஓகே. வெயிட் கெயினா இருக்கீங்களா? இல்ல, நார்மல் வெயிட் தான். 50 நார்மல். 51 கேஜி. 61. ஓகே கேஜி. ஓகே. 51. 61. ஓகே ஓகே. 51. ஒன்னு 51. ஓகே பியூட்டிஃபுல். வெரி குட் வெரி குட். ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்லா ஆயிடும். ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. மனக்குழப்பம்லாம் நீங்க அடைய வேண்டாம். சி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரே அடியா வெளியில வந்துராது. அது பெண்களுக்கு மிகப்பெரிய பலமே வந்து யுட்ரஸ் தான். ஸோ ஃபிப்ராய்டு உங்களுக்கு வந்து நல்ல கட்டியா இருக்கா இல்ல சின்ன கட்டியா எனக்கு இருக்கா? வந்து ரத்த ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு வந்து அது கட்டி வந்து 6.6 சென்டிமீட்டர், இன்னொன்னு வந்து 4.6 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தாங்க ஓகே மேம். ஃபைன். ஓகேம்மா. அப்புறம் ஓகே. வந்து அந்த இது வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால ஓகே. ம். அதனால அது உடனே நீங்க ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுல எனக்கு எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சரி ஓகே, நம்ம வேற எதுவுமே என் ஃப்ரெண்டுட்டு இன்னைக்கு காலையில கூட பேசினேன் போதுல சொன்னேன். அவங்க வந்து நீங்க கூட ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட புலம்புனதை வச்சுட்டு அவங்க ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லணுமே அவங்க நிறைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு வேணி ஒரு மேம். சஜஷன் சொன்னாங்க. வேணி மேம். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சேஷட் எடுத்துக்கிறீங்க? ஒரு டைம் மட்டும் நைட்டு மட்டும்தான் மேம் நைட் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மட்டும். ஓகே. இப்போ வந்து நைட்ல பகல் வந்து டைம் ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஓகேங்களா எடுங்க. நைட்டு ஓகே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு எடுங்க. ஒரு ஓகே சேஷட்டை வந்து 4 டேஸ் வர மாதிரி இல்ல 3 டேஸ் வர மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 ஓகே டேஸ் வர ஓகே மாதிரி யூஸ் பண்ணுங்க. 3 டேஸ். ஒரு சேஷட்டை 3 நாளைக்கு வர மாதிரி. மார்னிங் அண்ட் நைட்டு, ஓகே மார்னிங் அண்ட் நைட். ஓகேவா? நிறைய தண்ணி ஓகே குடிங்க. எந்த விதமான மனக்குழப்பங்களும் வேண்டாம். உங்களுடைய கழிவுகள் வெளியாக வெளியாக ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து சப்ரஸ் ஆயிடும். ஓகேவாமா? உள்ளுக்குள்ள அது போயிடும். உங்களுக்கு யுட்ரஸ்லாம் நீங்க இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம். அது நல்லது கிடையாது. ம். அதனால எனக்கு குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். ஃபிப்ராய்ட்ஸ்க்கான ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கலாம். ரத்த ஓட்டங்கள்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபிப்ராய்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கும் யுட்ரஸ்ல. அதனால உங்களுக்கு அடிவயிறு கூட வந்து கொஞ்சம் கனமா இருக்க மாதிரி இருக்கலாம். ஓகேவா? டென்ஷன் ஆகலாம், கோவம்லாம் அதிகரிக்கலாம். ஆனா எலிக்சமிக்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதெல்லாம் மாற்றம் ஆயிடுமா? கண்டிப்பா ஓகே ரிசல்ட் கிடைக்கும். குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தண்ணி மட்டும் நிறைய குடிங்க. கொஞ்சம் வந்து ஆயில் ஃபுட்டு, அதிகமா உரப்பு இருக்கக்கூடிய ஃபுட்டு, கடையில வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால ஓகே முடிஞ்ச சப்போர்ட்டிவா நீங்களும் அந்த உங்களோட பாடிக்கு செஞ்சீங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் அடுத்த ஒரு மேக்சிமம் நீங்க பாருங்க, அடுத்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க போய் ஸ்கேன் எடுத்து பாருங்களேன். நல்ல மாற்றம் இருக்கும். ஓகே. டோன்ட் நீட் டு ஓகே கோ எனிவேர். எலிக்சர் மிக்ஸ் ஒண்ணு போதும். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். எனக்கு இது காட் டிவைன் பிளஸ். கொடுத்த gift தான் நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் மிக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது டிவைன் கொடுத்த கிஃப்ட் தான். கண்டிப்பா. அப்பதான் நான் முழு நம்பிக்கையோட தான் மேடம் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு இந்த ஒரு சஜஷன் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கறதான் எனக்கு ஒரு டாக்டர் யாரும் வேண்டாம். எலிக்சர் மிக்ஸை மட்டும் எடுத்துட்டே வாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான். எந்த குழப்பமும் வேண்டாம். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் போய் எடுத்து பாருங்க. நல்ல மாற்றம் எனக்கு இருக்கும். என்னன்னா எனக்கு எனக்கு இந்த இந்த எலெக்ஷன் மிக்ஸ்ல எனக்கு இது கியூர் ஆகி இதை வந்து நான் டெஸ்டிமோனியலா வச்சுட்டு நான் நிறைய பேருக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணி நிறைய பேரை வந்து இது மாதிரி. ஏன்னா இப்ப வந்து அலோபதி டாக்டர்கிட்ட போன உடனே சின்னதா ஒரு கட்டி இருக்கணும்னு உடனே நீங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. நாங்க இருக்கிறது வந்து சாதாரண கிராமம். அப்போ வந்து இங்க கிராமத்து மக்கள் வந்து உடனே பயந்துட்டு போய் உடனே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அதால எவ்வளவு தூரம் அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறத நான் நிறைய பேர் எங்க ஃபேமிலில நிறைய பேர் இருக்காங்க. எடுத்தவங்களே அதாவது என்னை வந்து இப்ப நீ எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போதுல இதே மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லி இந்த மருந்தை கொடுத்து அவங்கள சரி பண்ணணும்ன்றது என்னோட இது மேம். கண்டிப்பா. நான் இப்போ அதாவதுமா டெய்லி அலோபதியிலயுமே வேணி மேம், அதாவது பிகினிங்கா வந்த உடனே எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அலோபதியிலயுமே சொல்றேன்.
வீனிங்கா ம். வந்த உடனே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேல ஒரு வழி இல்ல அப்படிங்கும்போது தான் அதையும் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ம். நார்மலா நான் என்ன சொல்றேன்னா, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சரியாயிடும். பெண்களுக்கு ஈவன் வந்து கர்ப்பப்பை புற்றுநோயோ, இல்ல வந்து மார்பக புற்றுநோயோ, எதுல இருந்தாலும் சரிப்பா. எலிக்ஸமிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் குடுத்துருக்கு. உங்களுக்கும் குடுக்கும். அதனால எந்த விதமான தாட் வேணாம். முதல்ல நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ஓகேவா? நீங்க நல்லா ஆயிட்டு சூப்பரா யாரெல்லாம் எந்த பெண்களுக்கெல்லாம் இந்த கஷ்டங்கள் இருக்கோ, அதெல்லாம் தாராளமா குடுங்க. கண்டிப்பா அதுக்கு இறைவன் அருள் செய்வாங்க. நோ நீட் டூ ஃபியர், வொரி, கன்ஃப்யூஷன், சாய்ஸ் எனிதிங். தெளிவா இருங்க. ஓகேங்க ஓகேவா? மேம். ஓகேங்க மேம். தேங்க்ஸ் மேம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூமா. நான் இன்னைக்கு கூட இதை ஒரு 10 பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் மேம். நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் எல்லாம் வீக் நல்லபடியா வாங்கிக்கிறேன். நடக்கும். நீங்க நீங்க உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா எல்லாமே நல்லதாயிடும். ஓகேவா? ஓகே தேங்க் மேம். யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் கண்ணன் சார். எம்எஸ்டி கண்ணன் சார். மைக்கு சோச்சி. கண்ணன் சார் அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? கண்ணன் சார் அன்மியூட் பண்ண முடியலன்னா ராம்குமார் சார். Good evening, ma'am. Ramkumar here from Coimbatore. Great. Welcome, sir. Ma'am, good evening to all. ஆக்சுவலா எனக்கு ஒரு எக்ஸாக்டா 2 months 10 days பிஃபோர் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சதுங்க த்ரூ மிஸ்டர் தங்கவேல், என்னுடைய ஆசான். அவருக்கு முதலே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா 26 இயர்ஸா ப்ராப்ளம் இருக்குங்க. ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் கிடைச்ச உடனே இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 daysல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இனிஷியலா பண்றப்போ தேர்ட் டேல இருந்து நல்ல தூக்கம், அதுதான் மெயினா ஃபர்ஸ்ட் வந்தது. ஏன்னா அதுதான் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்தது. லைக் நைட்ல யூரினேஷனுக்கு எந்திரிக்கிறது, தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிக்கிறது. வேறஸ் இப்போ நாம வந்து ஆல்மோஸ்ட் 300 மில்லி சாப்பிட்றேன் வாட்டர் நைட்டு. அப்படி குடிச்சாலும் காலையில வரைக்கும் எந்திரிக்கிறது இல்லை. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இந்த இனிஷியல் ஸ்டேஜுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு காலில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் எனக்கு நம்னஸ் இருந்தது. அது கூட எனக்கு குனிய முடியாது. அந்த குனிஞ்சா என்ன ஆகும்னா காலுக்கு போகிற ரத்த ஓட்டமே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக இருக்கு. நான் ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ இது கிடைச்ச உடனே இது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்னஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆல்ரைட். வேறஸ் இந்த ஹிப்ல இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குனியற இஷ்யூ வந்து இனிஷியலா ஒரு 10 daysல வந்து ஒரு 5 seconds என்னால் குனிய முடிஞ்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு 1 month கழிச்சு பார்த்தேன் ஒரு 15 seconds குனிய முடிஞ்சது. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே 30 seconds என்னால் குனிய முடியுது. ஸோ 30 seconds வரைக்கும் நம்னஸ் வர்றதில்லை. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். தட் மீன்ஸ் பிளாக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுது. இது ஒரு கிரேட் அட்வான்டேஜுங்க. அப்புறம் யூரினேஷன் பண்ணையில் எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். பெயின் இருக்கு இந்த சென்ஸ் புண்ணாயிரும் ஹை சுகர் ஆகி பென்னிஸில். ஸோ தட் இஸ் டோட்டலி கான். அது கூட எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடைக்கு சந்தில எல்லாம் வந்து அரிச்சல் இருக்கும். அதெல்லாம் எப்போ சரியாச்சுன்னு எனக்கே தெரிலைங்க. ப்ளஸ் எனக்கு ரைட் தைல வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அதாவது சோஃபாவில் உட்காந்து இருந்தாலும் சரி, தரையில் உட்காந்து எந்திரிச்சாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கணும். அந்த பெயின் வந்து என்னை எந்திரிக்க விடாது. அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி எந்திரிப்பேன். அந்த பெயின் எப்படி நல்லாச்சுன்னே தெரியலைங்க. ஐ மீன் லாஸ்ட் ஒரு 15 days-ஆ எனக்கு அந்த பெயினே இல்லை. இட்ஸ் வெரி குட் ரிசல்ட்டுங்க. தென் ஃபர்தராக ஐ எம் கண்டினியூயிங் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து எனக்கு எனர்ஜி லெவல் லைக் எனிதிங். எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரே வாரத்தில் ஃபீவர், காஃப், சளி, தென் டயரியா, இது 4ம் சேமா ஒரு 4 daysக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருந்ததுங்க. பட் நோ டயர்ட். இது பிகாஸ் ஆஃப் த எலிக்சர் மிக்ஸு, அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ
டயர்டே இல்லை. நார்மலாக ஒரு தடவை 2 தடவை டயர்டே போயிட்டோம்னா எல்லாம் ஃபங்க் ஆயிடுவாங்க. தட் மீன்ஸ் டயர்ட் ஆயிரும் நம்மலாம். வெரஸ் எனக்கு இந்த 4 நாள் டயர்டே இல்லை. அப்புறம் வாட் ஐ டிட், எனக்கு ஃபங்க்ஷன் இருந்தனால ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்தேன் டயரியாக்கு. பார்த்தா எல்லாமே சரியாயிடுச்சு அந்த சேம் டே. அதுக்கப்புறம் நோ இஷ்யூஸ், இட் இஸ் கோயிங் வெல் அண்ட் கண்டினியூயிங். ஐ திங்க் ஹெலிக்சர் மில்ஸ் விமிக்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு எனக்கு ரொம்ப பிலீஃப் இருக்குங்க. ஐ எம் கண்டினியூயிங் தட். எனக்கு என்னுடைய அஃப்கோர்ஸ் இது என்னுடைய டெஸ்டிமோனி. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ப்ராடக்ட் கொடுத்தேன். அவருக்கு வந்து இயர் ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து இப்போ லைன்ல இருக்காரு, இஸ் இன் தி மீட் நவ். அவருக்கு வந்து ஒரு காது கம்ப்ளீட்டா கேட்கறது இல்லை, அடுத்த காதுல வந்து ஹியரிங் எய்டு வச்சிருந்தாரு. ஹியரிங் எய்டு வச்சிருந்தும் அவருக்கு ப்ராப்பரான என்ன சொல்றதுங்க, ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. ஐ மீன் நீங்க ரொம்ப க்ளோஸா போய் பேசணும், அப்படியே பேசினாலும் அவருக்கு சமயத்துல புரியாது. தென் ஒரு தடவை பேசணும், 2 தடவை பேசணும், இந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபோன்ல பேச முடியாது, ஃபோன்ல ரொம்ப நேரம் பேச மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருந்தது அவருக்கு. அவர் பிஸ்னஸ் மேனு, பட் பிஸ்னஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஓகே இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 1 டே கொடுத்தேன். கொடுத்து ஒரு 6th டே எங்கிட்ட வந்தாரு. வந்ததுக்கப்புறம் தென் நாங்க அவுட் சைடு தான் மீட் பண்ணோம், காஃபி ஷாப்ல. மீட் பண்ணல ஒரு 4 feet 5 feet டிஸ்டன்ஸ்ல வந்து 2 பேரும் பேசணும். பேசல ஹி வாஸ் ரிப்ளைங் வெல். அதாவது நான் கேட்குற கேள்விகள்லாம் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. தென் பேச பேச அவருக்கே ஒரு ஆனந்தம், ராம் இட்ஸ் அ காட்ஸ் கிரேஸ், காட் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆன் டைம்ல. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கண்டிப்பா உனக்கு ரெக்டிஃபை ஆயிருமா, டோன்ட் ஸ்டாப் பண்ணாத, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டே பிஃபோர் எஸ்டர்டே எகெயின் பர்சனலா மீட் பண்ண வேண்டிய சான்ஸ் இருந்தது. அப்போ வந்து அப்போ சொல்றாரு, ராம் நான் இப்போ வந்து ப்ளூடூத்தில் சாங்ஸ் கேட்குறேன். ப்ளூடூத் போட்டு சம்டைம்ஸ் நான் ரைடிங்கில் இருக்கிறப்ப ப்ளூடூத் வச்சுருப்பேன், நிறுத்தி பேச முடியாது. இப்போ பேசுகிறேன், பட் இல்லீகலாக இருந்தாலும் வேறு வழியே இல்லை, எனக்கு பிஸ்னஸ்னால நான் பேசுகிறேன், நான் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதே ஒரு அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அவருக்கு என்ன நடந்ததுன்னா பேசிக்காங்க, அவர் சொன்னது அவர் காதுக்குள்ள வந்து ஒரு மோட்டார் சவுண்ட் இருக்குங்களாமா. அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் வந்து கேள்வி நரம்பு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிஷியலா. அவருக்கு வந்து மோட்டார் சவுண்ட் கர் கர் அந்த மாதிரி சவுண்ட் வருங்களாமா. அப்போ வந்து சவுண்ட் அதிகமாக வர்றப்போ ஒன்றுமே கேட்காது, சவுண்டு குறைஞ்சதுன்னா கேட்கும். இதுதான் எனக்கு இருக்கிற கண்டிஷன்னாரு. வேற இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஃபைன் சவுண்டு கீன்னு ஒரு கண்டினியூஸ் சவுண்டு வருது. பட் அதனால அவருக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, இப்போ நல்லாவே கேட்குது. ஈவன் நான் என்னோட இயர் எய்டை எடுத்துட்டு ஃபோன் வச்சு பேசுறேன், இதெல்லாம் சான்ஸே இல்லை, இதெல்லாம் காது போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாழ்க்கை சூனியமாச்சுன்னு நினைச்சேன், ரீகெயின் பண்ணி கொடுத்துட்டோம், ரொம்ப தேங்க்ஸ்னாரு. ஐ திங்க் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி அவர் பேரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஒரு அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிருந்தாங்க ராம்குமார் சார். ஐ திங்க் ஐ ஹேவ் சீன் ஹிம். அவர் பண்ணிருந்தாங்க, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தி இல்ல அவர் சார் போயிட்டாங்க, பட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அப்படிங்களா? ஓகே, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எனியோ திஸ் இஸ் தி ரிசல்ட். ரிசல்ட்ஸ் இன்னும் போயிட்டு இருக்குங்க. இன்னும் தேர் ஆர் பீப்புள் தேர் கன்சூமிங். அது பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்குங்க. பட் இட்ஸ் பேசிக் லெவல்ல இருக்கு. எஸ், ஒன்ஸ் இட் இஸ் அப், அவங்களேவே லைன்ல கொண்டு வரங்க. நிச்சயமா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அதாவது இன்டிகமெண்ட்ரி சிஸ்டம் லைக் நம்மளுடைய நாவுல இருக்கக்கூடிய குட்டி குட்டியான பட்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்டே மறந்து போன நபர்களுக்கெல்லாம் அந்த டேஸ்ட உணரக்கூடிய தன்மையெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவாங்க தான். அது மாதிரி மந்தமா இருக்கக்கூடிய காது, கண்ணுல பிரச்சனைனால ஒலி போன விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயத்துக்கு எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கு சார். மைண்ட் ப்ளோயிங் டெஸ்டிமோனி. ஆக்சுவலி திஸ் இஸ் பர்சனலா உங்களுக்குமே ரொம்ப பெரிய டெஸ்டிமோனி அண்ட் அவருக்குமே ரொம்ப நல்ல டெஸ்டிமோனி. கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சார். அவங்கள ரெகுலரா எடுக்க சொல்லுங்க, எடுங்க. எனக்கு மேடம் சுகர் லெவல் வந்து 350 இருந்தது. அப்புறம் ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணேன், இட் கேம் டவுன் டு 350ல இருந்து 250 வந்திருந்தது. பட் அது வந்து லைக் நம்ம இந்த பேசிக் டெஸ்ட் பண்றோம் இல்லைங்க, வாட் யூ கால்
ஆமா. ஆம், பிளட் டெஸ்ட் ஆ, ஆமாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அதுல பண்ண ஆமாங்க, ஆமாங்க. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே நம்ம சரி தீபாவளி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் அவங்களுக்கு வீக் வந்து ஆர் ஆமா ஆமாங்க கம்மிங் வீக்ல ஐ மீன் மண்டேக்கு மேல ஐ வாண்ட் டு டூ ஃபுல் செக்குங்க. செக்அப் பண்ணிட்டு தென் ஐ ஐ ஐ வில் கீப் த சார் ரெக்கார்ட். ஏஜ் 51 தானே? எனக்கு 57. 57. ஓகே, குட் குட். ஆமா ஆமா. அதாவது நீங்க வந்து ஒரு ம் 12 மணி நேரம் கழிச்சு இல்ல 10 மணி நேரம் கழிச்சு, அதாவது ம் ஏர்லியா எடுங்க சார். தூங்கி முழிச்ச உடனே பிளட் டெஸ்ட் எடுங்க. அதுதான் ம் உண்மையான ரீடிங்க கொடுக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறது எல்லாமே வந்து ம் மோரலஸ் நாட் அக்யூரேட். யா சாப்பிடுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக் 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் பக்கா. சோ அதை சரிங்க எடுங்க. ம் சரி நல்ல ஓகே மாற்றம் கிடைக்கும் சார். ரெகுலரா எடுங்க. இப்பதானே எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெகுலரா எடுக்க மேம். எடுக்க மேம் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி சுகருங்களுக்கு இந்த பேசிக் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது, அப்படியே டல்லாகவே இருக்கும் மைண்டு. தென் பாடியும் ஐ மீன் நான் சொல்கிறேன் ஹை சுகர் இருக்கவங்களுக்கு பாடியும் டாலரேட்டே பண்ண முடியாது. வேற இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஒரே இடத்துல வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நோ டயர்ட்னஸ், நோ ஸ்லீப்பிங், நோ. திஸ் இஸ் ஆமாங்க சார். உண்மை உண்மை. அதாவது அஹ், அந்த மாற்றங்கள் உணர்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய வேலைப்பாடுகள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு கால் எரிச்சல் இருக்கும். கால் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு சுருக்குன்னுலாம் குத்தும். டயபெட்டிக் இஷ்யூஸ்ல அதெல்லாம் கூட எலிக்சமிக்ஸ்ல கிளியர் ஆயிருக்கு சார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் டெஸ்டிமோனிஸ் இருக்கு. எலிக்சமிக்ஸ் கிரேட். தேங்க்யூ so much. கிரேட் சல்யூட். தேங்க்யூ தேங்க்யூ. Yeah, God bless you more and more. I mean, next ஓகே MSc Kannan sir, is there? MST Kannan sir unmute பண்ண முடியுதுங்களா? பண்ண முடியுது மேடம். மேடம் கேக்குதுங்களா? வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். சாரி மேடம், 2 டைம் ட்ரை பண்ணி எனக்கு ஆகல மேடம். ஓகே, கண்டினியூ சார். ஓகே மேடம், என்னுடைய சிஸ்டருக்கு நான் குழந்தை இல்ல நம்ம இந்த இது எலிக்சர் மிஸ் கொடுத்துருக்கேன் மேடம். அவங்களுக்கு வந்து ஓகே, பாத்தீங்கன்னா ஹிப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த நரம்புலாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மேடம். இன்னைக்கு அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன், சொன்னாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேடம். இன்னைக்கு வந்து டெஸ்டிமோனியல் இருக்கு. நீங்க ஜூம் மீட்டிங்ல இருந்தாங்க மேடம். நீங்க இது மாதிரி நிசா மேடத்துல கேளுங்கன்னு அவங்க நீங்களே கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போது நீங்க மைக்கு மியூட் பண்ண சொல்லிட்டு அவங்க திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணேன், என்னண்ணே உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க பேசல அப்படின்னு. எனக்கு ஆகல பாப்பா அப்படி இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தருக்கு கேன்சர் பேஷண்ட் கொடுத்தா அவங்களுக்கு டியூப் மூலியே தான் மேடம் ஆதாரம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து தொண்டையில வைக்கிறதுனால எரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேடம். அவங்களுக்கு என்ன மேடம் சஜஷன், என்ன சொல்றது மேடம்? அதுக்காக தான் இந்த டவுட்டுக்காக தான் மேடம் கால் பண்ணேன். இது பேசுறதுக்கு தான் மேடம் கூப்பிட்டேன். சிஸ்டருக்கு என்ன வயசு இருக்கும்? பிரெக்னன்சிக்காக எடுக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு 27 30 இருக்கு மேடம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி எதுவும் பீரியட்ஸ் இஷ்யூஸஸ் எதுவும் இருக்குதுங்களா? ஹார்மோன் அந்த இஷ்யூஸ், இதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம். ரெகுலரா அதெல்லாம் நார்மலா ஆயிட்டு தைராய்டுலாம் இருக்கு எதுவும் மேடம். இல்லை, டயபெட்டிக்லாம் எதுவும் இல்லை. ஓகே, கரெக்டா? எதுவுமே இல்லை மேடம். ஓகே, கரெக்டா இருக்கு மேரேஜ் மேடம். முடிஞ்ச எவ்வளவு நாள் ஆச்சு? 10 இயர்ஸ் ஆக போகுது மேடம். 10 வருஷம். 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி ஆமா மேடம். கொடுத்துட்டீங்களா? வெரி யங். ஆமா, ஓகே, ஃபைன். படிச்சு அப்படியே கொடுத்தாச்சு மேடம். ஓகே, அவங்க சாருக்கு எதுவும்? இல்ல அவருக்கே எது இல்லை மேடம். எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சாருக்கு அப்ப நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு ஒரு எலிக்சர் மிஸ் 2 பேருமே சிஸ்டர் மாப்பிள்ள 2 பேருமே எடுக்கிறாங்க மேடம். கால் நரம்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க, கரெக்டா? ஆமா, நரம்பு தான் மேடம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருமே அதே தான் ஹார்மோன் மேடம் சொல்றாங்க. இம்பேலன்சஸ் இருக்கு சார், ஒன்றும் பயப்படாதீங்க. ஹார்மோன் இம்பேலன்சஸ் சரிங்க மேடம். சேஞ்சஸ் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி இடுப்பு கிட்னி வலிக்குது அப்படின்னா எல்லாருக்குமே காமனா வந்து வலிக்கும். ஏன்னா கிட்னி கிளென்சிங்ஸ், கிட்னில எதுவும் கழிவுகள் நிறைய இருந்ததுன்னா அந்த இடுப்பு பிடிக்கிற விஷயமும் இல்ல இடுப்பு வலிக்கிறது இருக்கும். கால்ல இஷ்யூஸஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து ஹார்மோன் இஷ்யூஸஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து ஓகே கிளியர் மேடம். அவுட் ஆயிடும். பயப்படலாம் வேண்டாம். ஓகே மேடம். எந்த இடத்துல எல்லாம் நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் வந்து டிஸ்கம்ஃபோர்ட் ஓகே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, ஒரு விதமான சரிங்க மேடம். அன்ஈஸி இல்லைன்னா பெயின் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்துரும் சார் கப்புள் ஆஃப் த டேஸ்ல. ஸோ ஓகே மேடம். ரெகுலரா 2 பேருமே எடுக்க சொல்லுங்க. நம்பர் 2, சரிங்க மேடம்.
இப்போ ஆகாரமே இல்ல, தண்ணியா தான் குடுக்குறாங்கங்கும் போது, தாராளமா அவங்களுக்கு வந்து ஓகே மேடம். இது வந்து எக்செப்ஷனல் கேஸ். நான் இத சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க அவங்க கேன்சர் ஓகே பேஷண்டா மேடம். இருக்கிறதுனால நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இப்போ 1 சரி, லிட்டர் ஓகே மேடம். 1 லிட்டர் தண்ணியில வந்து ஒரு சேஷெட் இருக்கு இல்லையா? ஓகே அது மேடம். ஃபுல்லாத்தையும் கொட்டி ஆமா. கலக்கிடுங்க. ஆமா. ஓகே அது மேடம். வந்து 1 டேக்குள்ள இல்லைன்னா 12 மணி நேரத்துக்குள்ள அதை குடிச்சிடணும். சரிங்களா? அந்த மாதிரி. 1 ஓகே லிட்டர் மேடம். தண்ணியில அது ஒரு அந்த சேஷெட் டீபோலியாவே ஃபுல்லா செலுத்திடலாமா மேடம்? குடுங்க. ஓகே ஓகேங்களா? மேடம். இது வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு வைக்க ஓகே மேடம். முடியலைங்கிற கேசஸ்னால நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு இல்ல வந்து அவங்க இது ரொம்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் மேடம் ஸ்டெமினாவா கண்டினியூ இருக்கும். பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே மேடம். இது எக்ஸெப்ஷனல் கேஸ். இதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்ப வரையில முடியாத வச்சுக்கிட்டு தான் பட்சத்துக்கு இருக்காங்க மேடம். முடியாத பட்சத்துக்கு, அதாவது நாக்கு கடியில அந்த மாதிரி ஓகே இருக்குன்னு ஓகே மேடம். சொல்றதுனால இப்படி ஒரு வழி. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ சோ மச். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். நன்றி நன்றி. மேடம். உங்களோட ஸ்பீச், உங்களோட ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். எனக்கு யோகி சாரோட இது போன வாரம் கேட்டேன். ரொம்ப சூப்பர் மேடம். உங்களோட ட்ரைனிங்லாம் பார்த்தா எலிக்சர் மிக்ஸ் எல்லாருமே எடுத்துருவாங்க மேடம். அவ்வளவு தெளிவா அவ்வளவுதான் சொல்றீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் யோகி சாருக்கும். நன்றி. நன்றி சார். எப்பொருள் யார் யார் ஓகே வைக்கேற்பினும் ஓகே அப்பொருள் தேங்க்யூ. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது என்னன்னா காண்பது நிறைய ஓகே ஓகே மேடம். டெஸ்டிமோனிஸ் நிறைய டெஸ்டிமோனிஸ் பாத்தீங்கன்னா இந்த 15 இந்த காலத்துல கொட்டி கிடக்கு. கண்ணால பார்த்தது, நேரா பார்த்தது, 1 and 1, 1 to 10 அப்படின்னு கடல் தாண்டியும் இந்த பொருள் வந்து இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதோடைய உண்மைத்தன்மையும் இதோடைய தரமும் தான். அந்த ஒரு விஷயத்துல இறைவனுடைய மிகப்பெரிய அருள். சோ அதனால வந்து நான் என்னதான் சொன்னாலும் இறைவனோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா மட்டும்தான் எடுப்பாங்க. அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் ஆர் ராஜா சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. வணக்கம். எஸ், கேக்குதுங்களா? வணக்கம் சார். யா, ஆடிபிள் சார். டாக்டர் ராஜா ஃப்ரம் சென்னை, BMS and MD அக்குபஞ்சர், MD நேச்சுரோபதி. நான் பேச வந்தது என்னன்னா, அந்த மேடம் ஒருத்தவங்க அதாவது லேடி டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. லேடி டாக்டர்லாம் யாரையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 5 வருடமாக சிஎம்சி, அப்போலோ, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கேஸ் எல்லாத்தையும் சிறப்பான முறையில ரிமூவ் பண்ணாம எப்படி பண்ணா சரியாகுன்றத இந்த நேரத்துல எலிக்சர் மிக்ஸை எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு 3 வேளை மட்டும் எடுத்துக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய யூட்ரஸை ரிமூவ் பண்ணாம நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். இது எனக்கு இறைவன் அருள்றதுனால கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கேஸ்க்கு மேல யூட்ரஸை ரிமூவ் பண்ணாம செய்த ஒரு விஷயம். என்னுடைய மிஸ்ஸஸும் டாக்டர் சந்திரகலா, BHMS, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததை நான் கொடுத்து சரி பண்ணி என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்க கிராமத்துக்குள்ள கேளுங்க, பெரியவங்களுக்கு தெரியும். ஆடாத்தோடான்னு ஒரு இலை, அந்த இலைய பறிச்சுன்னு வந்து ஒரு கோழிக்குண்ட அளவுக்கு இலைய காம்பை கிள்ளிட்டு அந்த இலைய மிக்சியில போட்டு அடிச்சு, இல்ல மிக்சி இல்லைன்னா அம்மியில வச்சு அரைச்சி ஒரு 3 to 4 உருண்டையா எடுத்துக்குங்க. கிழக்க பார்த்து நின்று நாக்குல படாம அப்படியே ஒரு உருண்டையா, காலையில ஒரு உண்டை, மதியில ஒரு உண்டை, நைட்ல ஒண்ணு, அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணு. இதை சாப்பிடும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், பரவாயில்ல, தண்ணி குடிச்சிங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த யூட்ரஸை காப்பாற்றப்படலாம் என்பதற்காகவே இந்த நிகழ்வுல நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் இதை பயன்படுத்துமாறு உள்ளன்போடு
கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. தேங்க்யூ. Thank you for the kind compliment, sir. I hope Vani ma'am get it. Thank you. Thank you. God bless you. God bless you. தேங்க்யூ. Next, yes, sir. Next, Jyoti Anil ma'am. Ma'am or sir? Jyoti Anil. Yes. ஹலோ வணக்கம் sir. 15 Voice clear இல்லைங்களே. 15 வயசு பெண்ணுக்கு. ஹலோ சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, கிளியரா இல்ல. கேக்குதுங்களா? கேக்குது. ஒரு 15 வயசு பெண்ணுக்கு கை கால்லாம் வராம அப்படியே பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலாமா? எத்தனை வருஷமா அப்படி இருக்காங்க ஐயா? ஒரு 4 வருஷமா இருக்காங்க. 4 வருஷமா. ஓகே ஓகே, குடுக்கலாங்க ஐயா, தாராளமா குடுக்கலாம். அப்புறம் கேன்சர் ஒருத்தவங்களுக்கு அவங்க 75 வயசு உள்ளவங்களுக்கு சுகர், அவங்களுக்கு சுகர் கொடுக்கலாமா? குடுக்கலாம் குடுக்கலாம். யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னாங்க ஐயா? அதுக்கப்புறம் மட்டுமா சொல்றேன். அப்புறம் இப்போ வந்து இன்னொரு கேட்டுறேன் மேடம், அதுக்கப்புறம் மட்டுமா சொல்றேங்க. இப்போ வந்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டா இது சாப்பிடலாமா இல்ல இது மட்டும் சாப்பிடுறீங்களா? அதாவது யாரா இருந்தாலுமே டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருக்காங்க ரெகுலராங்கும் போது சடனா நிப்பாட்ட கூடாது. சடனா நிப்பாட்டாம டேப்லெட்டும் எடுத்துக்கணும், எலிக்சர் மிக்ஸே எடுத்துக்கணும். ஒரு 3 வாரம் 4 வாரம் அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன பிரச்சனையா இருக்கோ அது அவங்களே பார்த்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அவங்களே பவரை குறைச்சு தந்துருவாங்க. இப்படிதான் பவர்ஸ் எல்லாம் குறைச்சுதான் என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை விடணும். சடனா ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே நேரத்துல எலிக்சர் மிக்ஸே ரெகுலரா எடுத்துட்டே வரணுங்க ஐயா. யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. பண்ணக்கூடாது யாருக்கு அப்படின்னா, அதாவது எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடக்கூடாது யாருக்குன்னா, பிரெக்னெண்டா, அதாவது கன்சீவா இருக்கிறவங்களுக்கு, கருவுற்று இருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்களுக்கு, உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு, டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு தான் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாதே தவிர பாக்கி எல்லாருக்குமே 5 வயசு 6 வயசுலேருந்து என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் 18 வயசுக்கு மேல சஜஸ்ட் தான் யாருக்கு வேணாலும் பண்ணலாம், இவங்களுக்கு தான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரிதானே? புரிஞ்சுதா? ஓகே, நன்றி. அண்ட் ஃபைனலி தர்மசதா, எனி டவுட் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம் மேம். ஆக்சுவலா ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணாங்க, அவங்க மூலியமா நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசுறேன் மீட்டப்ல. என்ன டவுட் உங்களுக்கு? டவுட் வந்து நான் ஒரு MS மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை பேரு தமிழ்ல சொல்லணும்னா மரபணு முதுத்தண்டு தமிழ் பெருசா போகும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொல்லுவாங்கல்ல. ஓகே, உங்களுக்கு என்ன ஆக்சுவலி அதனால என்ன ஆச்சு? ஆக்சுவலா என்னோட நேவ்ஸ் இருக்குல்ல, நம்ம உள்ள இருக்க நேவ்ஸோட மைலின் லேயர் இருக்கும் தெரியுமா? அந்த மைலின் லேயரை போய் நம்ம இம்யூன் சிஸ்டம் போய் அதை வந்து டேமேஜ் பண்ணிடும். மீன்ஸ் பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு போற நர்வ் சிஸ்டத்துல வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிக்னல் ப்ராசஸிங் பண்றது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு வயரிங் பண்ணாம வீட்டுல நீங்க பண்றோம்ல, அந்த வயரிங் டேமேஜ் ஆச்சுன்னா வந்து கரெக்டாக கரண்ட் பாஸ் ஆகாம லைட் ஆன் பண்ண முடியாம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிரெயின் வந்து கொடுக்குற சிக்னல் வந்து அந்த போற ரூட் சேனல் இருக்கிற அந்த மைண்ட் லேயரை போய் கொழுப்பு மண்டலத்தை போய் பாதிச்சிருக்கு. என்ன வயசு சார் உங்களுக்கு? இப்ப கரண்டா 33 மேம். எனக்கு 23ல வந்துச்சு இந்த பிரச்சனை. 10 இயர்ஸா நான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட வந்து எனக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணணும், இல்லைன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து சுத்தமா வந்து கவுண்டை குறைக்கலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து இந்த கணையத்துல இருக்கிற பிளாக் எக் பண்ணி ஹோல்டு பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி மெடிசன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து. சரிங்களா? நான் பாதிப்புப்பட்டது என்னன்னா, அது மூலியமா கால் நடக்க முடியாம ஆக்கி விட்டோம், கண் லைட்டா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பார்க்க முடியாம திருப்பியும் ரீமெலினேட் ஆகும்.
டேமேஜ் ஆனது 3 ரீமினேட் ஆகும். ஆனா அது என்னன்னா அது பர்மனன்ட் கிடையாது. ஆமா புரியுதுங்களா? அது பர்மனன்ட் கிடையாது. அது வந்து என்னன்னா இருக்கும். அது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம எக்ஸசைஸ் ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புதுசு புதுசா பண்ணும்போது ரீமினேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த வந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தெரியாம போயிடுச்சுனால எனக்கு எந்த ப்ராப்பர் இது நான் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எனக்கு தெரியல, அதை பத்தி அவேர்னஸ் இல்லாம. அதுக்கடுத்து கண்டுபிடிச்சி தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச பிறகு தான் இப்போ மேனேஜபிள் நடக்கிற வரையும் நடக்கிறேன், போறேன், எல்லா வரையும் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனை நடக்க முடியாமலாம் பண்ணுச்சு. இப்போ எப்படியே கஷ்டப்பட்டு நானும் படிச்சு பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்பப்ப மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் மீன்ஸ் மல்டிபிள் டைம் பிரச்சனை பண்ணும். அந்த இம்யூன் சிஸ்டம் தேவைப்படும்போது அடிக்கும், திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி நார்மல் ஆகும். அந்த மாதிரி எப்போ எப்படி போகணும்னு சொல்ல முடியாது அந்த பிரச்சனை. ஆமா ஓகேங்களா? இப்போ இது கூட தான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மெடிசன் பத்தி அந்த சார் சொன்னாப்புல எனக்கு 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 ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, சொன்னோடனே எனக்கு டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஹோப் வந்தது. ஒரு மீட்டப்ல வந்து அவர் ஆடியோ கேட்டுட்டே இருந்தேன், நீங்க என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணவங்கள பத்திலாம் சொல்லும் போது நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் மட்டும் தான். சரிங்களா? எனக்கு ஒரு மனசுல ஒரு பல்ஸ் ஆச்சு. சரி ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குன்றது தான். சரி இந்த மீட்டப்ல ஏதாவது பேசணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் மேம், இந்த மெடிசன்ஸ் எடுத்தா இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிபிள் இருக்கா, இல்லை என்ன விஷயம் நடக்கும், அதுக்காக கேட்கறேன். ஆக்சுவலி வந்து கொஸ்டின் எந்த அளவுக்கு நல்ல கொஸ்டின்ஸோ இஷ்யூஸும் அந்த அளவுக்கு லென்த்தியான ஒரு விஷயம் தான். டெஃபினட்டா எலிக்சர் மிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் தர்மா சார். ஓகே ஓகே, தர்மசாஸ்தா சார் டெஃபினட்டா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆட்டோஇம்யூன் சிஸ்டம்னாலே நம்ம உடம்பே வந்து என்ன கொடுத்து என்ன தயாரிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போறதுதான் ஆட்டோஇம்யூன் சிஸ்டம். சரிங்களா? ஆமா, தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா அப்படிதான் அர்த்தம். ஆனா நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி சில நேரத்துல எதிர்ப்பு சக்தி தயாரிக்கக்கூடிய இம்யூனோ சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில நரம்புகள் இல்லாத லிம்பியோட்டிக் சிஸ்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? ஆமா ஆமா சொல்லுங்க. அதுக்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அது வந்து நரம்புகளே இல்லாத கனெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் சரியாகும் எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கும் பொழுது. எல்லா விதமான சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வலுப்பெறும் சார். ஓகேவா? இத நீங்க ரெகுலரா எடுங்க. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், கரெக்ட்டா வந்து எனக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல மாத்திருக்கு சிங்க்ளோமோன்னு சொல்லிட்டு டேப்லெட் மாத்திருக்காங்க வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாசத்துல வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? சடனா எந்திரிக்க முடியாம போறது, சடனா நின்ன இடத்துல உட்காந்துடுறது, கண்ணெல்லாம் வந்து கிருகிருன்னு சில நேரத்துல சுத்துறது, ஒண்ணும் புரியாம இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா? எனக்கு கரெக்டா இருக்குது பாத்தீங்கன்னா கண்ணு ஏரியால வந்து அஃபெக்ட் அதிகமா. நான் சொன்னேன்ல 10-2 வருஷம் தெரியாம போனவங்க, எனக்கு அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட்ல அஃபெக்ட் ஆனா நான் நடக்கிறது தான். அப்பப்போ ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம் 6 months மடங்கிக்கிறீங்க. மடக்கலாம் முடியாது. நான் நடக்கிறது வந்து டக்குனு பார்த்தா உங்களோட பவர் ரெடியூஸ் ஆகும். நார்மலா நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு பவர் ரெடியூஸ் இல்லாம போயிடும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ரெடியூஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டாமினா இருக்கும் கரெக்டா. அப்ப பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டா இருக்கும், டக்கு ரெப்ரசன்ஸ் ஆகும். இம்பேலன்சிங்கா இருக்கும். இம்பேலன்ஸ் ஏதோ சம்திங் இம்பேலன்ஸ் வரும். கை வந்து பாத்தீங்கன்னா பவரா பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு பவர் ரெடியூஸ் ஆகும். திருப்பியும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து நம்ம திருப்பி சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நம்ம கொஞ்சம் புரோட்டீன் அதான் புரோட்டீன் நிறைய எடுத்து. அதாவது என்னன்னா 2 சைட்லயுமே எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதா ஃபீல் பண்ண முடியல, இருக்காது. அதான் ஆட்டோஇம்யூன் சிஸ்டம்ல வரக்கூடிய ஒரு சிம்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா நம்ம சென்சேஷன் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சென்சேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் 2.5 years கிட்ட நம்ம பார்க்காம விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்பயே எனக்கு சென்சேஷன் வரும், பெருசா ஹைப்பாகும் பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா நாளாக ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. நம்ம சென்சிட்டிவ் எல்லாம் இருக்க முடியுது, புரியுதுங்களா? நம்ம யூரின் பிளாடர் கண்ட்ரோல் ஃபுல்லா அது ஸ்பைனல் கார்டு ஆப்ரேட்டர்னால அந்த பிளாடர் கண்ட்ரோல் இல்லாம கஷ்டப்படுது, யூரின் போக முடியாது, யூரின் டக்குனு லீக் ஆயிடுது. சார் அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு, அதாவது அதோட ஆட்டோஇம்யூன் சிஸ்டத்தோட சப்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது
நம்ம ம் ரெகுலரா ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சார். ஓகேங்களா? ஓகே அப்ப சாப்பிடலாம் டேப்லெட் மெடிசன் வித் டேப்லெட் எடுத்து சாப்பிடலாம். சாப்பிடுங்க தாராளமா சாப்பிடுங்க. வி நோ நமக்கு தெரியாது எந்தெந்த ம் விஷயத்துல நல்லது நடக்கும் நமக்கு தெரியாது. பட் ம் எலிக்ஸமிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே அதனால நீங்க எடுங்க, ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. கண்டிப்பா ம் 1 மந்த்க்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி நீங்களே ம் மார்க் வைங்க, நோட் பண்ணி வைங்க. ஓகே ரெகுலரா மேம் எடுத்துட்டே வாங்க. ஒரு 6 மந்த் ஆர் 8 மந்த் ரெகுலரா எடுங்க. நல்ல ம் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ம் ம். எது ஓகே, தேங்க்ஸ் சாப்பிடக்கூடாது சார். போல பண்ணா இருக்குமா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். உங்க ம் பாடியில சிஸ்டங்கள் சரியாயிட்டனாலே நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. பேலன்சிங் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஆட்டோமின் சிஸ்டம் ஓகே வந்து ஸ்டாப் ம் ஆகி ம் சிஸ்டம் ஒழுங்கா ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஓகே ம். ஓகே 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 ஏன்னா கண்டிப்பா 7 வருஷமா இருக்கிறதுனால ம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே அது நத்திங் ஒன்றும் பிரச்சனை அதனால நான் பார்த்துக்கிறேன். பட் அதனால ஒண்ணும் மேனேஜபிள்னா ஓகே பிரச்சனை தான். இல்ல. ஆமா. ம் அந்த 6 to 8 மந்த்லயே மிராக்குலஸான சேஞ்சஸ் எல்லாம் பாத்துருவீங்க நீங்க. ஆ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே 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 தேங்க்யூ மேம் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார். ஆல்மோஸ்ட் we are crossing more than 1.5 hours. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்டிமோனிஸ், அதாவது சில விஷயங்கள்லாம் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னு உலகளாவிய லெவல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கும். வாட் எவர் இட் இஸ், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும், ஹெட் டு டோ, என்ன நீங்க இஷ்யூஸஸை கொண்டு வந்தாலும் எலிக்சமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு அது நாக்குல படுறது பல்லுல படுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பட்டு நிறைய பேருக்கு சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரையும் கேன்சர் டெஸ்டிமோனிஸ்ல இருந்து, டயபெட்டிக்ஸ் டெஸ்டிமோனிஸ்ல இருந்து, குழந்தை பாக்கியத்துடைய டெஸ்டிமோனிஸ்ல இருந்து, இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன மைனூட்டா இருக்கக்கூடிய காது நரம்புகள் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு நம்ம டெஸ்டிமோனிஸ் பார்த்தோம். எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு இந்த நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு போய் சேரும். ஆனா என்ன பர்பஸ்க்காக போய் சேர்ந்தது அப்படிங்கிறது அவங்க ரெகுலரா எடுக்கும் பொழுது அவங்க உணர்ந்து சொல்லப்படுறதுதான் உண்மையிலேயே இந்த டெஸ்டிமோனிஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக்னஸ், தனித்துவம் தான் எல்லாமே. அது ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இல்னஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அந்த உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டது. அது எந்த வகையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், ஆனா எலிக்சமிக்ஸ் டெஃபினட்டா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இது தெரியக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. நம்பிக்கை விடாம ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இறுதி வரையும் எடுக்கக்கூடிய இந்த 188 நபர்களுக்கும் நிச்சயமா இறைவனுடைய அருளால இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமாக பேர் ஆனந்தமும் மிகப்பெரிய ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நான் இந்த இன்னையோட செஷனை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி, வணக்கம்.